هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, உலமாக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தை விளங்க வேண்டும், படிக்கக்கூடிய விடயங்களை உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆசையில் இப்படியான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பியிருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை தனது வாழ்க்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அம்சத்தை நாம் எல்லாம் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கின்றோம். இந்த அடிப்படையில் தான் அன்றாட வாழ்வில் இஸ்லாம் சொல்லக்கூடிய, இஸ்லாம் எடுத்து காட்டக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் நமது வாழ்க்கையில் அன்றாடம் இருக்கின்றதா இல்லையா என்பதை எனக்கு ஒரு தலைப்பாக தந்திருக்கின்றார்கள். உண்மையில் இந்த தலைப்பை பொறுத்தவரை அன்றாட வாழ்வில் இஸ்லாம் என்று சொன்னால் இது ஒரு நீண்ட தலைப்பு. உதாரணத்துக்கு, காலையிலிருந்து மாலை வரை அன்றாடம் மனைவிமார்களோடு எப்படி நடக்க வேண்டும், அது ஒரு தனி தலைப்பாக பேச வேண்டும். அன்றாடம் காலையிலிருந்து மாலை வரை நமது பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அது ஒரு தனி தலைப்பு. அதே போன்று அன்றாடம் காலையிலிருந்து மாலை வரை நமது தொழில் துறவுகளை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், இப்படி ஒவ்வொன்றாக தனித்தனியாக பேச வேண்டிய ஒரு நீண்ட தலைப்பு. சுருக்கமாக ஒரு மணி நேரத்தில் அன்றாட வாழ்வில் இஸ்லாம் என்பதை உங்களுக்கு முன்னால் முன்வைக்க சொல்லியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நான் இபாதத் என்ற அடிப்படையில் நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், அதை நாங்கள் எப்படி செய்து வருகின்றோம், நிறைவாக செய்து வருகின்றோமா, அதை செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தில் எப்படியான ஒரு அம்சம் இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், ஒரு வணக்கத்தை நாம் செய்யும் பொழுது, ஒரு அமலை நாம் செய்யும் பொழுது வழமையாக செய்து வருகின்றோம், தொழுகின்றோம், தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய திக்ருகளை, தஸ்பீகளை சரியாக செய்து வருகின்றோம், இப்படி ஒவ்வொரு அமல்களையும் செய்கின்றோம். ஆனால் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் அதன் மூலமாக எங்களுடைய உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதன் மூலமாக எப்படியெல்லாம் மாற்றங்கள் வரும் என்று சொன்னார்களோ அந்த மாற்றங்கள் இவருடைய உள்ளத்துக்கு வருகின்றதா இல்லையா, அதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு அமலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில், அன்றாடம் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால், அந்த அமலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் முதலாவதாக அந்த அமல் மூலமாக நிறைய விடயங்களை உள்ளத்தில் இறையச்சத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அமைத்துக் கொள்ள வேண்டும். இஹ்லாஸ், தக்வா, பயபக்தி. ஒரு அமல் செய்வோம் என்று சொன்னால் அந்த அமல் மூலமாக உள்ளத்துக்கு இறையச்சம் வளர வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர்களுக்கு ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் முன்வைத்தால் அதை வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக தன்னை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அடையாளாக மாற்றிக் கொள்வார்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்புன் என்ற வசனத்தை இறக்குறான். இப்படி இறக்கியவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு வசனத்தை இறக்கியிருக்கின்றான். நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுக்காக வேண்டி தான தர்மம் செய்யாத வரை அது உண்மையான தர்மமாக இருக்காது என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கியிருக்கின்றான். எனக்கு நிறைய தோட்டங்கள் இருக்கின்றது, அந்த தோட்டங்களில் நான் விரும்பக்கூடியது, அதிக விரும்பக்கூடிய ஒரு தோட்டம் பைருஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம். இதை நான் அல்லாஹ்வுக்காண்டி தர்மம் செய்து விடுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உங்களுடைய உறவுக்கு பங்கு வையுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி நாங்கள் புகாரில் பார்க்கின்றோம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், சஹாபாக்கள் குர்ஆன் வசனத்துக்கு ஒரு உயிரோட்டத்தை கொடுத்தார்கள். அந்த உயிரோட்டத்தின் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் தன்னை இணைத்துக் கொண்டார்கள், நெருக்கமான ஒரு அடியாளாக மாற்றிக் கொண்டார்கள்.
அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தை இறக்குகின்றான். மன் அல்லதி யக்ரில்லாஹ் கரன் ஹஸனா. அந்த வசனம் இறக்கப்படுகின்றது. அப்பொழுது அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, அல்லாஹ் தஆலா கடன் கேட்கின்றான், அதாவது ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி சொல்லுகின்றான். என்னிடத்தில் ஒரு தோட்டம் இருக்கின்றது, அந்த தோட்டத்துக்குள் 700 ஈத்த மரங்கள் உள்ளடக்கியதாக அந்த தோப்பு இருக்கின்றது. அந்த தோப்பை நான் அல்லாஹ்வுக்காண்டி வாரி வழங்கி விடுகின்றேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். ஏன் சஹாபாக்கள் வறுமை கோட்டில் வாழ்ந்தாலும் கூட, கஷ்டமான நிலைமையில் இருந்தாலும் கூட, அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு விடயத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னால் உடனே அதை சுவைக்க வேண்டும், உடனே அந்த முழு பலனையும் அனுபவிக்கின்ற அடிப்படையில் சஹாபாக்களுடைய நிலைமை இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் பார்க்கலாம், வறுமை கோட்டில் வாழக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உட்பட சஹாபாக்களை பார்த்து அன்றைய உலகம் பயந்தது. ரோம் பாரசீகம் என்று சொல்லக்கூடிய பெரும் பெரும் வல்லரசுகள், மக்காவையும் மதீனாவையும் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா சிற்றரசுகள், சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் சஹாபாக்களை கண்டு நடுங்கியது. சாப்பிட வசதி இல்லாமல் இருந்தார்கள், தங்குவதற்கு இல்லம் இல்லாமல் இருந்தார்கள், அரைகுறையான ஆடைகளோடு இருந்தார்கள். ஆனால் கம்பீரமாக இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். எதன் மூலமாக? அன்றாடம் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக. அந்த அமல்களை சுவைத்தார்கள். அந்த அமலுடைய ஈமான், அந்த அமல்கள் மூலமாக ஈமானுடைய சுவையை உள்வாங்கினார்கள், அனுபவித்தார்கள். அன்புக்குரிய உதாரணத்துக்கு உஹது யுத்தம் நடக்கின்றது. நடப்பதற்கு முன்னால் ஒரு தோழர் வருகின்றார், ஈச்சம்பழ தோல் வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டால் என்ன நன்மை கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுவனம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். உடனே அந்த தோழர் என்ன செய்கின்றார்? ஈச்சம்பழத்தை அப்படியே வைக்கிறார். வச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உஹது மலை அடிவாரத்திலிருந்து சொர்க்கத்துடைய வாசனையை நான் உணர்கிறேன். அவர்கள் அப்படித்தான் வளர்க்கப்பட்டார்கள். சஹாபாக்களை பொறுத்தவரை அதை அப்படியே அனுபவித்தார்கள். சொர்க்கம் என்று சொன்னால் சொர்க்கத்திற்குள் தன்னை அப்படியே உள்வாங்கி அவருடைய அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை சஹாபாக்களும் சஹாபா பெண்மணிகளும் அமைத்துக் கொண்டார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நாங்கள் செய்யக்கூடிய அன்றாட அமல்களை அப்படித்தான் நாங்கள் நோக்க வேண்டும், அப்படித்தான் நாங்கள் நினைக்க வேண்டும். நான் ஒவ்வொரு உதாரணங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு விளங்கும். உதாரணத்திற்கு, நாங்கள் வளமையாக அமல் செய்து வருகின்றோம், தொழுகின்றோம். தொழுகைக்கு பிறகு சில அதுக்கார்கள் எல்லா பள்ளிகளும் தொங்க போடப்பட்டிருக்கின்றது. இதில் குறிப்பாக சொன்னார்கள், தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் 34 முறை சொல்லுங்கள், அல்லது 33 தடவை சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லுங்கள். ஹதீஸில் பார்க்கின்றோம், எல்லோரும் சொல்லுகின்றோம். ஆனால் இதன் மூலமாக உள்ளத்துக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன? இதன் மூலமாக நாங்கள் என்ன ஈமானுடைய சுவையை அனுபவித்தோம் என்று சொன்னால் மிக குறைவுதான். அதை எப்படி நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பொதுவாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம்தான், ஒரு அமலை செய்யக்கூடிய நேரத்தில் அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்தது அந்த அமலுக்கு சொல்லப்பட்ட பிரதிபலிப்பு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதுக்கு என்ன நன்மை என்பதை விளங்கியிருக்க வேண்டும். இந்த இரண்டையும் ஒன்றை கலந்து நாம் செய்தால்தான் பூர்ண ஈமானை நாங்கள் சுவைக்க முடியும். உதாரணத்திற்கு, அப்ப நாங்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்னக்கூடிய நேரத்தில் என்ன நினைக்கணும்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி தொழுகைக்கு பிறகு சொல்ல சொன்னார்கள். அப்ப அந்த ஹதீஸ் எங்களுக்கு அப்படி கண்ணுக்கு முன்னால வரணும். அடுத்தது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கை விரலால் தான் தஸ்பீஹ் எண்ணினார்கள், திக்ர் செய்ய சொன்னார்கள். இரண்டாவது ஹதீஸ். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட ஹதீஸ்களோடு அன்றாடம் எங்களுக்கு நினைவுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது, இதை நான் கையினால் எண்ணக்கூடிய நேரத்தில் இந்த விரல் தான் மறுமையில் வந்து பேசும், மறுமையுடைய சிந்தனை அந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க. நாங்கள் நிறைய பார்க்கலாம், சலாம் கொடுத்து முடிஞ்சோட அங்கிட்டு சாஞ்சுக்கிட்டு இங்கிட்டு சாஞ்சுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் அங்கிட்டு பார்க்கறது இங்கிட்டு பார்க்கறது. இது ஒரு இபாதத். அந்த இபாதத்துடைய முழு பலனை அடையும் என்று சொன்னால் இந்த அமைப்பில் செய்யணும். திக்ரு செய்யற நேரத்தில் விரலால தஸ்பீஹ் என்ற நேரத்தில் இந்த விரல் தான மறுமையில் வந்து பேசும். அல்லாஹ் தஆலா வாய்க்கு சீல் வைத்து விடுவான். அப்பொழுது இந்த கைகள் கால்கள் பேசுமே, இந்த விரல் தான் எனக்கு சாதகமாக வந்து பேச வேண்டும் என்ற அடிப்படையில் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற நேரத்தில் மறுமை அப்படியே கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கணும். சஹாபாக்கள் அப்படி அனுபவித்தார்கள். உஹது மலை அடிவாரத்தை சொர்க்கத்துடைய வாசனை உண்மையில் வந்துச்சா? இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சொல் அப்படியே வாசனையை வர வச்சுச்சு. அந்த அடிப்படையில் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்ற நேரத்தில்
அந்த பயங்கரமான நாளில் இந்த விரல் தானே பேச போகுது, இதுதான் எனக்கு சாட்சியா வரப்போகுது, அந்த சிந்தனையை கொண்டு வரணும். இதெல்லாம் ஹதீஸ். திக்ர் செய்ய சொல்லக்கூடிய, தஸ்பீஹ் செய்யக்கூடிய சம்பந்தப்பட்ட ஹதீஸ் அப்படி ஒரு பக்கம் வருது. ரெண்டாவது பாருங்க, அதை செய்யற நேரத்தில் இதை செஞ்சா எனக்கு இது நன்மை கிடைக்கும், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் தொழுகைக்கு பிறகு சொன்னால் எனக்கு இந்த நன்மை கிடைக்கும், அந்த நன்மை நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்படி சொல்லி முடிஞ்ச உடனே அல்லாஹ் சொல்லுகின்றார்கள், கடல் நுரைய அளவு உங்களுடைய பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும். அப்ப அந்த 100 தடவை சொல்லி முடிஞ்ச உடனே சந்தோஷம் அடையணும். அல்ஹம்துலில்லாஹ் என்னோட பாவத்தெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் சொன்னார்கள். அப்படி நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சொல்லிட்டு நீங்க நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அடிப்படையில் இப்படி அது சம்பந்தப்பட்ட ஹதீஸையும் அது சம்பந்தப்பட்ட பிரதிபலிப்புக்கு உள்ள நன்மை உள்ள ஹதீஸையும் அந்தந்த நேரத்தில் நாங்கள் அப்படியே சுவைக்கணும். அப்ப சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு சொல்லி முடிஞ்ச உடனே என்ற பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகைக்கு பிறகு இப்படி சொன்னால் சம்பூர்ணமாக பாவங்கள் அழிக்கப்படும், மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் மன்னிச்சுட்டான். இப்படி நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீங்க செஞ்சு பாருங்க. உண்மையில் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்வதோடு இஹ்லாஸை, இறையச்சத்தை, தக்வாவில் இருக்கக்கூடிய அடிப்படை அம்சம் இதுதான். இல்லாட்டி நாங்க எவ்வளவு தான் தொழுதாலும், எவ்வளவு தான் குர்ஆனை ஓதினாலும், எவ்வளவு தான் இபாதத் செஞ்சாலும் அது மூலம் எதுவும் வராது. நாங்க நினைக்கணும், இப்படி சொன்னாங்க, இது கிடைக்கும், அது கிடைக்கும், அப்படி கிடைக்கும் என்று சொல்லி. உதாரணத்துக்கு உலகத்துல ஒரு பொருளை விற்கிறேன்னு சொன்னா எவ்வளவு சிரமப்படுறோம். இதை வித்தாய் இவ்வளவு கிடைக்கும், இதை வித்தாய் இவ்வளவு கிடைக்கும், இதை வித்தாய் இவ்வளவு கிடைக்கும். அந்த நோக்கத்தை நாங்க விளங்கிதான ஒரு பிசினஸ் செய்யறோம், ஒரு பொருளை விற்கிறோம். அதை விட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை செஞ்சா இது கிடைக்கும், இது செஞ்சா இது கிடைக்கும். அப்ப அந்தந்த நேரத்தில் அதை எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க அமல் செய்வோம் என்று சொன்னால், அப்ப அதன் மூலம், அந்த அமல்கள் மூலமாக உள்ளத்துக்கு ஒரு மாற்றம் வரும். உண்மையில் இந்த அமல்கள் தான் ஒரு மனிதனை ஒரு சிறந்த ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும். இந்த அமல்கள் மூலமாக தான் ஏனைய காரியங்கள் சரியாக அமையும். அது குடும்பமாக, கணவன் மனைவி வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அமல் அழகா இருக்கும் என்று சொன்னால் மற்ற எல்லாம் அழகா இருக்கும். இங்க அமல் பூஜ்ஜியமா இருக்கும் என்று சொன்னால், அமல் அலட்சியமா இருக்கும் என்று சொன்னா எல்லா விஷயம் அலட்சியமாகத்தான் இருப்பார். மனைவி விஷயத்தில் அலட்சியமாக இருப்பார், பிள்ளைகள் விஷயத்தில் அலட்சியமாக இருப்பார், அனைத்து விடயங்களிலும் அலட்சியமாகத்தான் இருப்பார். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படி ஒவ்வொரு அமல்கள் நாங்கள் திட்டமிட்டு செய்வோம் என்று சொன்னால், ஒரு பக்கம் அமல்களை நாங்கள் சீராக்கி உள்ளத்துக்கு இறையச்சத்தை வளர்ப்பதோடு ஏனைய அம்சங்களையும் அழகான முறை நாங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். அதே போன்று பாருங்கள், குர்ஆனை ஓதுகின்றோம். எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதப்படுகின்றது. காலையில் ஓதுகின்றார்கள், மாலையில் ஓதுகின்றார்கள், அடிக்கடி குர்ஆன் ஓதப்படுகின்றது. ஆனால் இந்த குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி இந்த குர்ஆனை ஓத சொன்னார்கள், என்னென்ன ஹதீஸில் வந்திருக்கின்றது, இதற்கு சொல்லப்பட்ட பிரதிபலிப்புகள் என்ன, அதை சிந்தனையோடு நாங்கள் ஓதக்கூடிய நேரத்தில், சிந்திச்சு ஓதக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு மாற்றம் வரும். இறையச்சம் ஒரு பக்கம் வளரும். எங்களை அறியாமல் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய அடியார்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், இப்ப நாங்க குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிக்கிறோம், எல்லாரும் ஓதுறாங்க. இப்ப ஓதும் போது என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று சொன்னார்கள். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப், லாம் என்பது ஒரு ஹர்ஃப், மீம் என்பது ஒரு ஹர்ஃப். ஆகவே அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் எனக்கு 30 நன்மைகள் கிடைக்கின்றது. அந்த ஹதீஸ் கண்ணுக்கு முன்னால் அப்படியே குர்ஆன் எடுக்கிற நேரத்தில் அந்த ஹதீஸ் மலார்னு வந்துடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அப்ப உதாரணத்துக்கு நாங்க ஒரு பேஜ் ஓதுறோம்னு சொன்னா, ஒரு பக்கத்தை நாங்க ஓதுறோம்னால் எவ்வளவு எழுத்து இருக்கும். உதாரணத்துக்கு 100 எழுத்து வச்சுக்கிறோம். அப்ப ஒரு பக்கத்துல 100 எழுத்து இருக்குதுன்னா, அப்ப 100 தடவை 10 அடிச்சுனா எவ்வளவு வருது? இவ்வளவு நன்மை அல்ல எனக்கு தாரா. நாங்க சிந்திச்சு ஓதுறது இல்ல, ஏதோ ரசூலுல்லாஹ் ஓத சொன்னாங்க நன்மை கிடைக்குன்னு ஓதுறோம். அதை இப்படி உணர்ந்து, இப்படி உள்ளுக்குள்ள போய் இவ்வளவு எல்லாம் எனக்கு கிடைக்கும், ஒரு பிசினஸ் செஞ்சா இவ்வளவு லாபம் கிடைக்குன்னு போற மாதிரி இந்த குர்ஆனை ஓதுனா இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் முதலாவது அந்த ஹதீஸை கொண்டு வரணும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், இந்த குர்ஆன் எந்த இடத்தில் ஓதப்படுகின்றதோ அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்றது, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்றது. எந்த இடத்தில் குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அந்த இடத்துல மலக்குமார்கள் விஜயம் செய்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு முறை ஒரு சஹாபி குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், ஒரு தோழர் ஓதிக்கொண்டிருக்கின்றார். அப்படி ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பக்கத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த குதிரை துள்ளி பாயுது. இப்போது இவர் என்ன செய்கின்றார், குர்ஆன் ஓதுவதை அப்படி நிறுத்தி விடுகின்றார். அந்த குதிரை அமைதி அடைகின்றது. திரும்ப என்ன செய்கின்றார், குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிக்கின்றார். திரும்ப அந்த குதிரை துள்ளி பாய்கின்றது.
திரும்பவும் குர்ஆன் ஓதி நிப்பாட்டுகின்றார். இறுதியாக அதிகாலை நேரம் அண்ணாந்து பார்க்கின்றார், மேலே அப்படியே நிழல் போன்ற மேகம் நிற்கின்றது. அந்த மேகத்துக்கு இடையில் பிரகாசமான சில விளக்குகளை போன்று மினுங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த செய்தியை கண்ணுற்ற அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வாராங்க. யா ரசூலல்லாஹ், நான் நேற்று குர்ஆனை ஓதினேன், இப்படி ஒரு காட்சியை கண்டேன் யா ரசூலல்லாஹ். அண்ணாந்து பார்த்தா நிழல் போல ஒரு காட்சி, மேகம் போல அப்படி நிழல் போல ஒரு காட்சி, அதுக்கு இடையில பிரகாசமான விளக்குகளை போன்று மினுங்கிக் கொண்டிருந்தது. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குர்ஆன் எந்த இடத்தில் ஓதப்படுகின்றதோ அந்த இடங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்றது. அதுதான் நீங்கள் மேகத்தை போன்ற கண்டீர்கள் ஒரு காட்சி, அது அல்லாஹ்வுடைய அருள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக இறங்கும். நீங்கள் இந்த மேகத்துக்கு இடையில் பிரகாசமாக பார்த்தீர்கள் அல்லவா, அதுதான் மலக்குமார்கள். அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அந்த இடங்களுக்கு சில விசேஷ மலக்குகளை அமைத்திருக்கின்றான், படைத்திருக்கின்றான். அந்த மலக்குகள் அந்த இடத்துக்கு வருவார்கள். எனவே தான் வந்தார்கள். நீங்க அதிகாலை வரை ஓதிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த மக்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லோரும் பார்த்திருப்பார்கள். அப்பதான் சொன்னார், இல்ல யா ரசூலல்லாஹ், பக்கத்துல யஹ்யா என்று சொல்லக்கூடிய சின்ன பிள்ளை படுத்து இருந்துச்சு, குதிரை துள்ளி பாஞ்சி மிதிச்சிருமோ என்று நான் பயந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அப்ப இது என்ன விளங்குதுன்னு சொன்னால், குர்ஆன் ஓதக்கூடிய இடங்களில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது. குர்ஆன் ஓதக்கூடிய இடங்களில் மலக்குமார்கள் விஜயம் செய்கின்றார்கள். அப்ப இந்த குர்ஆனை நாங்க எடுத்தா எப்படி ஓதுண்டா, எப்படி நினைச்சுக்கணும்னு சொன்னால், இந்த இடத்துல இப்ப என் வீட்டுல ஓதுறேன்னு சொன்னால் என் வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது. நான் குர்ஆனை ஓத போறேன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இப்ப என் வீட்டுக்கு வருது. அப்படி நீங்க ஓதி பாருங்க, உங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு மாற்றம் வரும், இறையச்சம் அதிகரிக்கும். இப்ப இந்த இடத்துல மலக்குமார்கள் வருகின்றார்கள். குர்ஆன் ஓதக்கூடிய சத்தத்தை கேட்டால் மலக்குமார்கள் வருவார்கள். இந்த இடத்துக்கு மலக்குமார்கள் விஜயம் செய்ய போகின்றார்கள். என் வீட்டுக்கு மலக்கு ஒரு விருந்தாடி, ஒரு விசேஷமான ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வரணும் எவ்வளவு சந்தோஷப்படுவோம். சாச்சா வாராங்க, மாமா வாராங்க, அவங்க வாராங்க, இவங்க வாராங்க, விசேஷமா செஞ்சு வைக்கணும். அதை விட விசேஷம் மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா வர வைக்கக்கூடிய ஒரே வழி, குர்ஆனை ஓதினால் மலக்குமார் அந்த இடத்துக்கு வருவார்கள். அப்ப குர்ஆனை கையில எடுத்த அந்த சிந்தனையோடு நீங்க ஓதி பாருங்க, உங்களுடைய உள்ளத்தில் ஒரு இறையச்சம் வளரும், தக்வா வரும். அதன் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய அம்சத்தை அமைத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் அன்றாட வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒன்று. குர்ஆனை தினமும் ஓதுங்கள், ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஓதுங்கள் என்று அடிக்கடி சொல்கின்றோம் அல்லவா. இந்த செயலை இப்படித்தான் அமைக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றார்கள், குர்ஆன் ஓதப்படக்கூடிய இடங்களில் ஷைத்தான்கள் இருக்க மாட்டார்கள், ஷைத்தான்கள் விரண்டு ஓடுவார்கள் என்ற செய்தியை ஹதீஸில் பார்க்கின்றோம். குறிப்பாக சொன்னார்கள், சூரா பக்ரா ஓதக்கூடிய இடங்களில் ஷைத்தான் நிற்க மாட்டான். அப்ப குர்ஆனை எடுக்கும் நினைக்கணும், இப்ப ஷைத்தான் தலை விரிச்சு ஓட போறான். குர்ஆனை எடுத்து நாங்க ஓதுற நேரத்துல என்ன நினைக்கணும்டா, ஷைத்தான் ஓடுறான், நான் ஓத ஓத ஓடுறான். இந்த ஷைத்தானால தான் எல்லா பிரச்சனையுமே. இன்றைக்கு வீடுகளில் பிரச்சனை வருது, கணவனுக்கும் மனைவிக்கும், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும், பக்கத்து வீடு உறவு என்று நிறைய பிரச்சனையை பார்க்கிறோமா இல்லையா? அடிப்படை காரணம் யாரு? இந்த ஷைத்தான் தான். அப்ப ஷைத்தானை விரட்டுவதற்கு பிரதான ஆயுதம் எது? இந்த குர்ஆன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓதுங்க அவன் ஓடுவான். அவனை விரட்டுறதுக்கு பிரதான ஆயுதம் இதுதான். அப்ப உள்ளத்துக்கு இறையச்சத்தை வளர்ப்பதற்கும், இவருடைய உள்ளத்து ஒரு மாற்று வருவதற்கும் இப்படி நினைச்சுக்கிட்டு ஓதணும். நிறைய ஓதுறோம் குர்ஆன், இப்படியா நினைக்காம ஓதுறனால தான் ஏதோ ஓதுறோம் வைக்கிறோம் ஓதுறோம் வைக்கிறோம், அப்படித்தான் இருக்குது. அன்புக்குரியவர்களே, அதே போன்று அல்லாஹ் குறிப்பாக சொல்லுகின்றார்கள், யார் சூரா ஆல இம்ரானை ஓதுகின்றாரோ, சூரா பக்ராவை ஓதுகின்றாரோ, அவருக்கு அந்த இரண்டு சூறாக்களும் மறுமை நாளில் பறவைகள் அணி அணியாக பறந்து வருவதை போன்று, அணிவகுத்து வருவதை போன்று மேக கூட்டங்கள் அப்படி நிழலை கொடுக்கும் என்ற செய்தியை ஹதீஸில் நாங்கள் பார்க்கின்றோம். இதேபோல் இந்த சிறப்பெல்லாம் நினைச்சுக்கிட்டு தான் குர்ஆனை ஓதணும். அதே போல் இன்னும் சொன்னார்கள், இக்ரால் குர்ஆன ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபியல் லி அஸ்ஹாபிஹி. குர்ஆனை ஓதுங்கள், இந்த குர்ஆன் மறுமையில் வந்து உங்களுக்காக பேசும் என்று சொன்னார்கள், மன்றாடும் என்று சொன்னார்கள். அப்ப குர்ஆனை கையில் எடுத்து என்ன நினைக்கிறேன்டா, இது தானே மறுமைக்கு வரப்போகுது, இந்த குர்ஆன் தானே நான் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் தானே மறுமையில வந்து அல்லாஹ்ட்ட பேச போகுது. அப்படி நினைச்சுக்கிட்டு நீங்க குர்ஆனை ஓதி பாருங்க. இந்த சிந்தனையோடு நீங்க குர்ஆனை இப்படி நான் சொல்லப்பட்ட இப்படி நிறைய இருக்குது. ஒவ்வொரு அமலுக்கும் அதான் அடிக்கடி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், ஒரு அமலை செய்யற நேரத்தில் அது சம்பந்தப்பட்ட ஹதீஸை நீங்க தொகுங்க.
அதுக்கு சொல்லப்பட்ட நன்மைகள் பிரதிபலிப்பு சம்பந்தமான ஹதீஸை எடுங்க. எடுத்து அப்படி நினைச்சுக்கிட்டீங்க, அந்த அமலை செஞ்சீங்கன்னா உண்மையில் அந்த அமலுடைய முழு பலனை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். அதே போன்று நிறைய செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் தஆலா சில தொழுகையை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அதில் முக்கியமாக சுபுஹ் தொழுகையும் அசர் தொழுகையும், சுபுஹ் தொழுகையும் அசர் தொழுகையும் முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம் பல காரணங்கள். அது ஒரு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால், அதாவது மலக்குமார் என்ன செய்கின்றார்கள், ஷிஃப்ட் மாறக்கூடிய தொழுகை தான் அந்த இரண்டு தொழுகையும். அசருக்கு ஒரு குறிப்பிட்ட மலக்குமார்கள் குழு வருவாங்க, வந்து சுபுஹ் வரை இருப்பாங்க. இப்ப அந்த மலக்குமார் பல்ல தான் இருக்கிறாங்க, வேற எங்கேயும் போல. அசருக்கு வந்த மலக்குமார்கள் பல்ல தான் இருக்கிறாங்க. அவங்க எது வரைக்கும் இருப்பாங்க, சுபுஹ் தொழுகை வரை இருப்பாங்க. அடுத்த குழுவினர் சுபுஹ் தொழுகைக்கு வந்த உடனே இவங்க அப்படியே போவாங்க. இவங்க ஏன் வராங்கன்னா, யாரெல்லாம் பள்ளிக்கு தொழ வராங்களோ அவங்களுடைய பேர்களை பதிகிறதுக்கு அந்த ஏட்டோடு அல்லாட்ட போவாங்க. அப்படியே மாறி மாறி நாளாந்த நடக்குது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் இஸ்லாம். அப்ப அந்த தொழுகையுடைய நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அப்ப இந்த தொழுகைக்கு வர நேரத்தில் நேரத்தோட வரணும். ஏன் நேரத்தோடு வரணும்னு சொன்னால், புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, யார் நேரத்தோட பள்ளியில் வந்து உட்கார்ந்து ஃபர்ல தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஜமாத் தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, பள்ளியில் இருக்கக்கூடிய மலக்குமார் அவர்களுக்கு துஆ கேட்பார்களாம். அல்லாஹும் மஃபிர் லஹு வர்ஹம்ஹுன்னு சொல்கின்றே இருப்பார்களாம். யாருடைய துஆன்னு பாருங்க நீங்க, யாருடைய துஆ? மலக்குமார்கள் யாருக்கு துஆ கேட்கிறாங்க? பள்ளியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி. உதாரணத்துக்கு மாரிஃப் தொழுகைக்கு வாரண்டா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னுக்கு வரணும். அல்ல பாங்க சொல்லக்கூடிய நேரத்தை சரி உள்ளுக்கு வந்து உட்கார்ந்துடணும். உட்கார்ந்துன்னு சொன்னா அந்த மலக்குமார் துஆ கேட்பார்களா, அல்லாஹும் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருக்கு நீ இரக்கம் காட்டியா அல்லாஹ், இவரை மன்னிப்பாயாக யா அல்லாஹ்னு சொல்லி பிரார்த்தனை செய்வதாக புகாரில் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட இப்படியான நிகழ்வுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்க பார்க்கிறோம், தொழுகை விடயத்தில் அலட்சியம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியை நிறைய பார்க்கிறோம். அதிகமான மக்கள் மார்க்கத்தை படித்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் தெரியும் இந்தந்த நேரத்தில் இந்த ஜமாத் தொழுகை நடக்கும், பள்ளிக்குள் செல்ல வேண்டும். நாங்கள் எத்தனை பேர் சரியாக நடைமுறைப்படுத்துகின்றோம்? அன்புக்குரியவர்களே, அடிக்கடி இப்படியான நிகழ்ச்சியின் மூலமாக ஏன் உங்களுக்கு எடுத்துக்காட்டப்படும் சொன்னால், மனிதன் மறக்கக்கூடியவன், அலட்சியமாக இருக்கக்கூடிய என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபல் முஃமினீன், நினைவுபடுத்துங்க, அது மூமின்களுக்கு பயன் தரும். அதனால தான் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றது. குத்துபாக்கள் மூலமாக, குர்ஆன் ஹதீஸ் வகுப்புகள் மூலமாக, சஞ்சிகையின் மூலமாக, பத்திரிகை மூலமாக, இப்படியான ஏற்பாட்டின் மூலமாக எல்லாம் அடிக்கடி நீங்க இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இப்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் ஏன் சொல்லப்படுகின்றது? அது மூமின்களுக்கு பயன் தரும், வேற யாருக்கும் பயன் தராது, மூமின்களுக்கு பயன் தரும். அப்ப அந்த மூமின்களை பொறுத்தவரை தொழுகையுடைய விடயத்தில் அன்றாடம் கட்டாயமாக சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு தொழுகை, ஒரு இபாதத். வர்கவுமா ராக்கீன், ருக்கு செய்வதோடு நீங்கள் ருக்கு செய்யுங்கள், அதாவது ஜமாத்தோடு நீங்கள் தொழுவுங்கள். எவ்வளவு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகின்றார்கள், அதான் சத்தம் கேட்டு, உங்களுடைய வீடுகளுக்கு அதான் சத்தம் கேட்டு நீங்கள் பள்ளிக்கு வராமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வீட்டை கொளுத்துவதற்கு மனசு துடிக்குது என்று சொன்னார்கள். இவ்வளவு பாரதூரமான வார்த்தை என்று பாருங்கள். யாருக்கு அதான் சத்தம் கேட்டதற்கு பிறகு பள்ளிக்கு வரவில்லையோ அந்த வீட்டை எரிப்பதற்கு மனம் நாடுகிறது என்று சொன்னார்கள். காரசாரமான ஒரு வார்த்தை உண்டு. அல்லாஹ்வுடைய சொல்கிறார் என்று சொன்னால், நாங்க எந்த அளவுக்கு தொழுகையில கவனம் செலுத்துறோம். அன்றாட முக்கியமான இபாதத், பள்ளிக்கு வந்து தொழ வேண்டும். அப்ப ஊர்ல இருக்கிற நேரத்தில் அப்ப பள்ளிக்கு வரணும். வெளியில தொழிலுக்கு போறேன்னு சொன்னால், வியாபாரத்துக்கு போறேன்னு சொன்னால், அந்தந்த நேரத்தில் பள்ளி உள்ள இடங்களில் பள்ளியில போய் தொழணும். இல்லாட்டி தனியா சரி அந்த இடங்களில் தொழக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கணும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை பார்த்து சந்தோஷம் அடைகின்றான், சிரிக்கின்றான். எப்படிப்பட்ட அடியான்? ஆடுகளை மேய்ப்பதற்காக வேண்டி மலை அடிவாரங்களுக்கு ஓட்டிச் செல்கின்றான். ஓட்டி சென்று தொழுகை நேரம் வந்தவுடன் அதான் சொல்லி தொழக்கூடிய அடியானை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான். அல்லாஹ் எங்க சந்தோஷம் வச்சுக்கலாம் பாத்தீங்களா? நீங்க தொழுது பாருங்க, அல்லாஹ் பார்த்து உங்களை சந்தோஷம் அடைவான், சிரிப்பான். அதன் மூலமா அல்லாஹ்வுடைய அமைதி, சகீனா, நிம்மதி உங்களுக்கு தருவான். இனிமே அன்புக்குரியவர்களே, அப்ப பள்ளிக்கு அந்தந்த வக்துக்கு கொஞ்சம் நேரத்தோடு வர பாருங்க.
நாங்க வந்துட்டோம்டா வந்து எந்த சிந்தனை இருக்குன்னு சொன்னா மலக்குமார்கள் பள்ளிக்குள்ள இருக்கிறாங்க, எனக்காண்டி துவா கேட்கறாங்க. நிறைய பேரை பார்க்கிறோம், பள்ளி கொஞ்சம் நேரத்தோட வந்துட்டா வெளியில கழிச்சிக்கிட்டு இருக்குது, இக்காம சொல்ற வரையும் கழிச்சிக்கிட்டு இருக்குது. அதுல வந்து உட்கார்ந்தாலும் கூட ரெண்டு பேரை உட்காந்து பள்ளிக்குள்ள சரி பேசிட்டு இருக்குது. அதை விட்டுருங்க, தொழுகைக்கு பிறகு நாங்க பேச வச்சுக்கொள்வோம். தொழுகைக்கு பிறகு பள்ளிக்கு வெளியே போய் பேசக்கூடிய அமைப்பு நாங்க வச்சுக்கொள்வோம். பள்ளிக்குன்னு வாரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஒதுக்குறோம், ஒரு 15 நிமிஷம் தான் ஒதுக்குறோம். அதுல வேற நாங்க ஏன் வேற விஷயங்களை பேசிட்டு இருக்கணும்? வேண்டாம், விட்டு மலக்குமாருடைய துஆவுக்கு நாங்கள் ஆளாகுவோம். புனிதமான அந்த துஆவுக்கு நாங்கள் உள்வாங்குவோம் என்ற அடிப்படையில் பள்ளிக்குள்ள வந்துடணும். எனவே தான் அசர் தொழுகையும் சுபூஹ் தொழுகையும் இஸ்லாத்தில் அதிமுக்கியத்துவம் படுத்தப்படுகின்றது. அல்லாஹ் சொன்னார்கள், மன் சல்லல் பர்தைனி தஹல் ஜன்னா என்று சொன்னார்கள். யார் 2 குளிர்ச்சிகரமான தொழுகையை தொழுகின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வார். இவ்வளவு பெரிய சந்தர்ப்பம்னு பாருங்க. அப்ப 2 குளிர்ச்சிகரமான தொழுகை என்று சொன்னால் இந்த சுபுஹ் தொழுகை கூலான நேரம், குளிர்ச்சியான நேரம். அதே போன்று அசர் தொழுகை என்று சொன்னால் சூரியன் மங்கக்கூடிய நேரம், மறையக்கூடிய நேரம், அப்ப உஷ்ணம் தணியக்கூடிய நேரம். அப்ப 2 தொழுகையை யார் சரியா பேணி தொழுகின்றாரோ அவருக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள். அப்ப இந்த உலகத்திலேயே நாங்க சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இஸ்லாம் எங்களுக்கு தருதுன்னு சொன்னா நாங்க அதுல அலட்சியமா இருக்கணும்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப நாங்க அடிக்கன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அட தொழுகை நேரம் வந்துருச்சு. இப்ப நாங்க மாறிவ தொழுதுட்டு வெளியே போறோம்னு சொன்னால் தொழுகை அட்டவணையை பார்த்துட்டு தான் போகணும். இஷா எத்தனை மணிக்கு? 7:20க்குண்டா 7:10க்கு நான் பள்ளிக்குள்ள வரோம். இஷா தொழுதுட்டு வெளியே போற நேரத்தில் சுபுஹ் எத்தனை மணி? 4:40. நான் அதுக்கு முன்ன எழும்பி பள்ளிக்கு வரணும். இந்த நினைப்போடு தான் போகணும். இதைத்தான் சொல்றாங்க, யாருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பாக இருக்கின்றதோ அவருக்கு மறுமை நிழல் வழங்கப்படும். எவ்வளவு ஹதீஸ் இருக்குன்னு பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு மனிதனை கண்ணியப்படுத்துகின்றான், எவ்வளவு சந்தோஷப்படுத்துகின்றான். அன்றாடம் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாக, அன்றாடம் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடிய அடிப்படையின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்திலும் கண்ணியப்படுத்துகின்றான், மறு உலகத்திலும் கண்ணியப்படுத்துகின்றான். சூரா நஹ்ல் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், மன் அமில சாலிகன் மின் ذكرنا உன்சா வஹுவ முஃமினுன். ஈமான் கொண்ட நிலையில் ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், சாலிகான அமலை தெரிவு செய்தால், நடைமுறைப்படுத்தினால், வல நுஹியன்னு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நாம் சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்போம். அல்லாஹ் சந்தோஷமான வாழ்க்கை எங்க வச்சுக்கிறான்னு பாருங்க. பணம், செல்வம், அதுலெல்லாம் சந்தோஷமான வாழ்க்கையில் அல்லாஹ் சொல்லல, அப்படி சொல்லல. நிறைய வீடுகள், பங்களா, அடுக்கு மாடி, வாகனம், உலகத்தை பொறுத்தவரை உல்லாசமான வாழ்க்கை தான். அல்லாஹ் எங்க சந்தோஷத்தை வச்சுக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ் எதுக்குள்ள நிம்மதி வச்சுக்கிறான்னு பாருங்க. நீங்க சாலிகான அமல்களை செய்தால் வல நுஹியன்னு ஹயாத்தன் தய்யிபா, சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் இருப்பீர்கள். இன்றைக்கு அமல் இல்லாதனால தான் பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை. பேசுறோமா இல்லையா? பிசினஸ் போகுது இல்ல, பிசினஸ் சரியில்லை. நாங்க சொல்றோம், எங்கள்கிட்ட குறைய வச்சுட்டு யாரையோ குறை சொல்றோம். அரசாங்கம் சரியில்லை, ஆட்சி சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. அவங்க எல்லாம் சரியா தான் இருக்கிறாங்க ஒரு பக்கத்துல, நாங்க சரியானு பார்க்கணும். நான் சுபுக தொழுதேனா, லொஹர தொழுதேனா, அசர தொழுதேனா, மாரிப தொழுதேனா, இஷா தொழுதேனா, முன்மின் சுன்னத்திலே பேணி தொழுதேனா, அன்றாடம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து நடவடிக்கையின் வாழ்க்கையில் இருக்குதா? ஏண்ட மேல குறைய வச்சுக்கிட்டு இன்னொருத்தோட போய் சொல்லி காட்டுறது, அவனால தான் பிசினஸ் சரியில்லை, அவனால தான் பிசினஸ் எல்லாம் நல்லா இருக்குது என்று பேசக்கூடிய நிகழ்ச்சி எதனால வருது? எங்க மேல இப்படியான அமல்களுடைய அலட்சியம். எங்கள் நாங்கள் அமல்களை சரியாக நிறைவேற்ற காரணமாகத்தான் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு நிலை ஏற்படுத்தி தருகின்றான். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுகின்றான்? கடலிலும் தரையிலும் குழப்பங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன? பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் தேடிக்கொண்டது, மனிதர்கள் செய்த வினையின் காரணமாகத்தான். அவங்க தேர்ந்தது இது, நாங்க தேடிக்கொள்றது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லண்டா, இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், நிறைய வியாபாரம் செய்யறவங்க பிசினஸ் என்ன செய்யறாங்கன்னா, பிசினஸ் நல்லா செஞ்சுக்கிட்டே வருவாங்க. இப்ப அவங்களுக்கு தெரியும், இந்த பிசினஸ்ல இன்னொரு 20 லட்சம் போட்டா குயிக்கா என்ன செய்யலாம், டெவலப் ஆயிடலாம், குயிக்கா நாங்க செல்வந்தர் ஆயிடலாம். என்ன செய்யறது? 20 லட்சம் யார்கிட்ட கேட்டாலும் தரமாட்டாங்க, இந்த நேரத்தில் காலத்தை தரமாட்டாங்க. என்ன செய்யறது? பேங்க்ல போய் எங்க வீட்டை அடகு வைப்போம், பேங்க்ல போய் எங்க காணியை அடகு வைப்போம், பேங்க்ல போய் எங்க வாகனத்தை புத்தகத்தை அடகு வைப்போம், வட்டிக்கு சரி வாங்குவோம், வாங்கி என்ன செய்யும், பிசினஸ்ல போடுவோம். போடுறாங்களா இல்லையா? போட்ட பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்டா, கூடாது, வட்டில கை வச்சா நீங்க அல்லாஹ்வோட யுத்தம் செய்றீங்க, அல்லாஹ்வோட யுத்தம் செய்றீங்க, லாபம் கிடைக்காது, முடிவு பூஜ்யம் தான், அல்லாஹ் அப்படி இழுத்துருவான், குர்ஆன் சொல்லனா இல்லையா? அதையெல்லாம் கேட்டதற்கு பிறகு
அதெல்லாம் விளங்குனதுக்கு பிறகு அங்க வட்டி கடையை போய் நிக்கிறது, பேங்க்ல போய் நிக்கிறது, பணத்தை அள்ளிட்டு வாரது, பிசினஸ்ல போடுறது. இப்ப ஷைத்தான் என்ன செய்வான்டா, கொஞ்சம் நல்ல அழகா காட்டுவான். ஆரம்பத்தில் நல்ல லாபம் மாதிரி இருக்கும், கடைசியில கூட்டி பார்த்தா எல்லாம் லோஸ்ட். வீட்டுல நிம்மதி இல்ல. இப்ப மனைவி யோசிக்கிறாங்க, மாப்பிள்ள நல்லா தானே இருந்தாரு, நல்லா சந்தோஷமா பேசினாரு, நல்லா அடிக்கடி சிரிச்சு பேசினாரு, உட்கார்ந்து பேசினாரு, பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்தாரு. இப்ப மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்கிறாரு, பேசுறாரு இல்ல, உம்முன்னு இருக்கிறாரு, தூக்கம் இல்ல, பிள்ளைகளோட சந்தோஷமா இல்ல, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுகிறாரு. யாரும் சூனியம் வச்சுட்டாங்களா? இப்படித்தான் அவங்களோட யோசனை. இப்ப 4 பொம்பளை சேர்ந்துட்டாங்கன்னா சொல்ல தெரியாது, நல்லா பிசினஸ் போகுது தானே, யார் சரி கண்ணூர் பட்டிருக்கும், யார் சரி சூனியம் வச்சிருப்பாங்க, நாங்க போய் இன்னும் 2 ஆள்கிட்ட போய் பார்ப்போம், அவர் ஜின் வச்சிருக்கிறாரு, அந்த ஜின்ட்ட போனா அந்த ஜின் எல்லாம் சரியா சொல்லிரும் சொல்லி தவறான வழிக்கு போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இங்க என்ன அடிப்படை நடந்துச்சு? உண்மையில இவருக்கு கண்ணூரா, உண்மையில இவருக்கு சூனியமான்னு கேட்டா அது இல்ல. என்ன நடந்திருக்குண்டா, அல்லாஹ்வுக்கு எதிராக ஹராத்துல கை வச்சார். அல்லாஹ் கூடான்னு சொல்லக்கூடிய வட்டில கை வச்சாரு. நீ வச்சா நான் இல்லாம ஆக்குவேன்னு சொன்ன, அல்லாஹ்வுக்கு சவால் விட்டு வட்டில கை வச்சார். அல்லாஹ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து கடன்காரனை பெற சில தலைமறைவு, வீட்டையும் இழந்து இருக்கிற பிசினஸையும் இழந்து ரோட்டுக்கு வரக்கூடிய நிகழ்ச்சி எவ்வளவு நாங்க பார்க்கிறோம். இது காரணம் என்ன? நாங்க சரியில்லை, நாங்க அமல்களை வீக், அமல்களை அலட்சியமா இருக்கிறோம், சரியா நடைமுறைப்படுத்துவது கிடையாது, அன்றாடம் இஸ்லாம் சொல்லக்கூடிய உபதேசத்தை வாழ்க்கை எடுத்து நடப்பது கிடையாது. இப்படி நாங்க தவறா போய்கிட்டு அவரை குறை சொல்றது, இவரை குறை சொல்றது, அது சரியில்லை, இது சரியில்லை, கஸ்டமர் கடைக்கு வராங்க இல்ல, அல்லாஹ் வராம தான் ஆக்குவான். நாங்க சரியில்லாட்டி அல்லாஹ் அப்படித்தான் ஆக்குவான். எனவே அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில அமல்களை நிறைவாக நாங்கள் செய்து வருவோம் என்று சொன்னா அது ஒன்றே போது நிம்மதி, சந்தோஷத்தை தரும். சஹாபாக்கள் எவ்வளவு உச்சக்கட்டமான சந்தோஷத்தை அடைஞ்சாங்க. பெரிய பெரிய சல்லிக்காரங்களா, பெரிய பெரிய வசதி படைத்தவர்களா, பெரிய பெரிய பங்களாவா, பெரிய பெரிய வாகனமா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தாங்க. ஒரு மாசம் ஒரு ஈச்சம்பழத்தை வச்சு சூப்பிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் 2 மாதங்கள் அடுப்பறியவில்லை. ஆனால் உள்ள சந்தோஷமா இருந்துச்சு, கையில ஒண்ணும் இல்ல, உள்ள நிம்மதி, சந்தோஷம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லி காட்டுங்க, நம்மள நுஹியனோ ஹயாத்துன் தய்யிபா. அமலை நீங்க செஞ்சு பாருங்க, அமல்ல நிறைவா இருந்து பாருங்க, பூர்ணமா நீங்க நிறைவேற்றி பாருங்க, வாழ்க்கை நிம்மதி, சந்தோஷம் அங்க அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். எனவே தான் இப்படியான நிகழ்ச்சிகள் மூலமாக அமல்களை நாங்கள் நிறைவாக செய்ய வேண்டும். குறிப்பாக தொழுகையுடைய விடயத்தில் நேரத்துக்கு பள்ளிக்கு வரக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கணும். அதே போன்று இஷாவை நாங்கள் இப்ப கொஞ்சத்தை தொழுவோம், தொழக்கூடிய நேரத்தில் அது சம்பந்தமான ஹதீஸ்கள் தெரிஞ்சிருக்கணும். இஷா வந்து ஜமாத்தோடு தொழ வேண்டும். யார் இஷாவை ஜமாத்தோடு தொழுகின்றாரோ அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும்? பாதி இரவு நின்று வணங்கி நன்மை கிடைக்கும். இஷாவை ஜமாத்தோடு தொழுதால் பாதி இரவு நின்று வணங்கி நன்மை கிடைக்கும். அப்ப நாங்க வாரம் தொழுது சும்மா போயிடக்கூடாது, தொழுகிற நேரத்தில் சந்தோஷம் வரணும். இஷா ஜமாத்தோடு தொழ போறேன், இன்றைக்கு எனக்கு பாதி இரவு நின்று வணங்கி நன்மை அல்லாஹ் தர போறான். தொழுது முடிஞ்ச உடனே அந்த சுவையை சுவைக்கணும். இன்னைக்கு நான் இஷா தொழுகை ஜமாத்தோடு தொழுதேன், எனக்கு அல்லாஹ் தஆலா பாதி இரவு நின்று வணங்கி நன்மை தந்தான். இப்படி நீங்க சிந்திச்சு பாருங்க, இப்படி நினைக்கணும். அதுக்கு பிறகு சுமால அலந்து அல்லாஹ் சொல்லி முடிஞ்ச உடனே என்ன பாவத்தை அல்லாஹ் தஆலா டோட்டலா மன்னிச்சிட்டான் அது நினைங்க. அதே போல சுபூஹ் தொழுகைக்கு நீங்க வாரீங்க, சுபூஹ் தொழுகை ஜமாத்தோடு தொழக்கூடிய நேரத்தை சந்தோஷம் அடையணும். என்னது, இப்ப நான் இஷா சுபூஹ் தொழுகை ஜமாத்தோடு தொழ போறேன், மீதி பாதி இரவு நின்று வணங்கி நன்மை அல்லாஹ் தஆலா தர போறான். தொழுது முடிஞ்ச உடனே சுவைக்கணும். நேற்று இஷாவை நான் ஜமாத்தோடு தொழுதேன், இன்று சுபுவை ஜமாத்தோடு தொழுதேன், அதற்கு நன்மை வேறு, முழு இரவு நின்று வணங்கி நன்மை அல்லாஹ் தஆலா தந்துட்டான். பூர்ணமான சந்தோஷம் உள்ளத்துக்கு. அதுக்கு பிறகு செய்யக்கூடிய திக்ருகள், தஸ்பீகள், அதற்கு தனியான நன்மைகள், அதையெல்லாம் அணுவணுவாக அனுபவிப்போம் என்று சொன்னால் நிச்சயமா அன்புக்குரியவர்களே பூர்ணமான கூலியை பெற்றுக் கொள்ளலாம். சொன்னார்கள், யார் சுபுவுடைய சுன்னத்தை தொழுகின்றாரோ அவருக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், நான் ஏன் நினைவுபடுத்துறேன்னு சொன்னால், ஒவ்வொரு அமலுடைய சிறப்பு தெரிஞ்சு செஞ்சாதான் அந்த உள்ளத்துக்கு ஈமானுடைய சுவை நாங்கள் அனுபவிக்க முடியும். இப்ப ரசூல் என்ன சொல்றாங்க, யார் சுபுவுடைய சுன்னத்தை தொழுகிறாரோ அவருக்கு இந்த உலகம், இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கின்றதோ அதை விட சிறப்புன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு 10 பேச்சஸ், ஒரு 20 பேச்சஸ், ஒரு ஏக்கர் கிடைச்சா நாங்க பார்க்கணும், கிடைக்காதா? கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம், எனக்கு பெரிய இடம் இருக்கு, தோட்டம் இருக்குன்றோம். ரசூலா சொல்றாங்க, நீங்க 2 ரக்காத் சுன்னத்தை தொழுவுங்க, உலகமே உங்களுக்கு தான், உலகத்தை விட அத சிறப்புன்றார் ரசூலா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம்னு பாருங்க. சுபுடைய சுன்னத்தை தொழுது முடிஞ்ச உடனே
இந்த உலகமே எனக்கு கிடைச்சிருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு ஃபீலிங் எங்களுடைய உள்ளத்துக்கு வரணும், அப்படி உணர்வு அப்படி வரணும். அப்பதான் உள்ளத்துல இறையச்சம் வளரும். அதே போன்று பாருங்க, அன்றாட வாழ்க்கையில் விடுபடக்கூடிய முக்கியமான அமல்கள் ஒன்றுதான் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது. மிக மிக குறைவு. ஏதோ வெள்ளிக்கிழமை தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவதற்கான தொழுகிறோம். ஏனைய நாட்களில் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது என்பது மிக மிக குறைவு. அப்ப குறைந்தது சுபுஹு தொழுகையை டார்கெட் பண்ணணும்னு சொன்னா அதுல சரி தொழலாம். அது எப்படி டார்கெட் பண்ணணும்னு சொன்னால் தஹஜ்ஜுக்கு எழுமணும். அதுவும் இல்லை எங்கள் ஆள்கிட்ட. கூடுதலாக தஹஜ்ஜத் தொழுவாங்க எப்படின்னு சொன்னா அது கியாமுல் ரமலானே வரணும். ரமலானே வந்தா தான் அங்க இரவு தொழுகை ஆரம்பிக்கிறது. ரமலான் முடிஞ்சா ஒரு 4-5 நாளைக்கு, ஒரு கிழமைக்கு 2 கிழமைக்கு போகும், அதோட மூடுவில். அதுக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே, முக்கியமான அமல் தஹஜ்ஜத்துடைய நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் இறங்கி வாரான். ஹதீஸை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் இறங்கி வந்து மக்களோடு பேசுகின்றான், அடியாரோடு பேசுகின்றான். மக்களே, அடியார்களே, என்னிடத்துல துவா கேட்கிற யாரும் இல்லையா? யாரும் கேட்கறதுக்கு தயார் இல்லையா? என்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்பதற்கு தயார் இல்லையா? படைத்த இறைவன் இறங்கி வருகின்றான். நாங்க என்ன செய்யணும்? எழுமணுமா இல்லையா? குறைஞ்சது 4:40 சுபுவுக்கு பாங்க சொல்றாங்கன்னா 4:15 எழுமுங்க. குறைஞ்சது பாத்ரூம் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் சரி அல்லாஹ்வோட பேசக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க. அந்த நேரத்தில் முறைப்பாடு செய்யுங்க அல்லாஹ்ட்ட. பாங்க சொன்னதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி தொடரும். இருக்கிறதே இல்லை. அதனால தான் சுபுவுக்குள்ள எலும்பாம படுத்துக்கிட்டு இருக்கிறோம். எலும்பிக்கிட்டு ஆதாரம் காட்டுறது என்னது? ரசூலுல்லாஹ் தான் சொல்லியிருக்கிறாங்க எலும்பு நேரத்தை தொழணும்னு சொல்லி. அப்படி ஒரு ஹதீஸை வச்சுக்கொள்ளும். சில நேரங்கள் ஆளுக்கு அப்படி வச்சுக்கொள்ளும். ரமலான் காலத்தோட ஹதீஸை வச்சுக்கொள்வாங்க. என்னது? எலும்பி நீங்க சாப்பிட்டு இருக்க நேரத்தில் பாங்கு சொன்னாலும் நீங்க வைக்க தேவையில்லை, சாப்பிட்டு இருக்கலாம். அதனால தான் எங்களுக்கு நிறைய சோதனை பார்க்கிறோம். அந்த பொம்பளை ஆளுக்கு எலும்பி, பெண்கள் எலும்பி வீட்டில் எலும்புங்க எலும்புங்க எலும்புங்கன்னு எழுப்பி இருப்பாங்க. அங்கிட்டு பரல்றது இங்கிட்டு பரல்றது. பாங்கு சொல்ல 5 நிமிஷம் அந்தாண்டான் இருக்கும். எலும்பி பாத்ரூம் போயிட்டு மழை மருந்து அப்பா சாப்பிடுவார். பாங்கு சொல்லுவோம் இல்லை, சாப்பிடலாம். ஹதீஸ் ஆதாரம். ஹதீஸ் ஆதாரம் யாருக்கு? அது இக்கட்டான நிலைமைக்கு. வல்லமையா டெய்லி வச்சுக்கொள்வதற்கெல்லாம் அந்த ஹதீஸ் ஆதாரம் இல்லை. முழிச்சு பார்க்கற டைம் இக்கட்டான நேரம், கோப்புறார் சாப்பிட்றார். இது டெய்லி வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அது போல டெய்லி ஒவ்வொரு நாளும் சுபுகு நல்லா தூங்கி எழும்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தூங்கி எழும்பி தொழலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி வச்சுக்கணும். இது இந்த நிலைமை மாற வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை தூக்கம் போயிருச்சு, எழுப்பி பார்க்கிறோம் 6 மணி 6:30 மணி ஆயிடுச்சு, அப்ப தொழலாம். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையில் இனிமே அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம்? இரவுல நேரத்தோட படுக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துங்க. இன்றைய காலத்தை பொறுத்தவரை ஐபிஎல் போயிட்டு, கிரிக்கெட் போயிட்டு இப்படி ஒரு பைத்தியம் இருக்கு எல்லா வீடுகளையும். கிரிக்கெட் சொல்லி எல்லாரும் சர்வசாதாரணம் பார்க்கிறாங்க. அது கிரிக்கெட் இல்ல, அங்க போது விபச்சாரம். தாய்மார் விளையும் கொள்ளுங்க. உங்க வீட்டுல உங்க மகன் பார்க்கிறாருண்டா அங்க கிரிக்கெட்டை பார்க்கல, உங்க கணவர் பார்க்கிறாருன்னா கிரிக்கெட்டை பார்க்கல. அதுக்குள்ள என்ன காட்டுறான்னு நீங்க உட்காந்து பாருங்க. அதுக்குள்ள ஒரு 1.5 சாணுக்கு கீழாடை உடுத்திக்கிட்டு மேல ஒரு சின்ன ஒரு இதை போட்டுக்கிட்டு அங்க டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்த்து உங்களோட புள்ள ரசிக்குது, உங்களோட கணவர் ரசிக்கிறாரு. வீட்டுக்குள்ள விபச்சாரம் நடக்குது. இதை 10 மணி 11 மணி 12 மணி வரை உட்காந்து ரசிச்சுட்டு வேற சுபுகு இல்லாம படுக்கிறாங்கன்னு சொன்னா தூக்கி வீசுங்க முதல்ல அந்த சைத்தான. அது அந்த கிரிக்கெட் பார்க்கிற விஷயத்தை முட்டு தொலைங்க. ஏண்டா உண்மையில் ஒரு நல்ல பொதுவாக உலகத்தை பார்க்கணும். விளையாட்டு எல்லாம் ஆபாசம் தான். ஏன்னா ஓட விட்டு ரசிக்கிறது, விளையாட விட்டு ரசிக்கிறது. ஓட்ட பொருள் பாருங்க, சின்ன ஒரு உடுப்பு உடுத்திக்கிட்டு ஓடுறது, எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு. இங்க காட்டுறது என்ன? ஒரு ஆபாசத்தை காட்டுறது. அதுல அப்படியே சைத்தான் மூல் கடிக்க வச்சிருவான். டென்னிஸ் விளையாட்டு எடுத்துக்கொண்டா அதுவும் 1.5 ஜான் உடுப்பு தான். இப்படி எந்த விளையாட்டு எடுத்தாலும் எல்லா செக்ஸ்லயும் எல்லா ஆபாசம் போயிட்டு இருக்குது. இது விளையாட்டு தானே பாக்குறாங்க. எங்க மாப்பிள்ளை விளையாட்டு தான் பாக்குறாரு, எங்க மகன் விளையாட்டு தானே பாக்குறாரு. அந்த விளையாட்டுக்குள்ள என்னத்தை காட்டுறாங்க? அப்ப ஆபாசம் காட்டுறாங்கன்னா அப்ப அந்த அங்க விபச்சாரம் நடக்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? கண்ணுக்கு ஒரு பார்வையின் மூலமாக விபச்சாரம் சொன்னாங்களா இல்லையா? அங்க வீட்டுக்குள்ள நடக்குதா இல்லையா? அதை வேற பார்த்துட்டு லேட்டா படுக்கிறார். 11 மணி 12 மணிக்கு முடிஞ்சு படுக்கிறார். அதுல என்ன கண்டீங்க? நாங்க என்னத்தை கண்டோம் யோசிச்சு பாருங்க. கோடி கோடியா பணத்துக்காக வேண்டி அவன் அங்க அடிச்சுட்டு சாவுறான், அவன் அடிச்சுக்கிறான். அதுல எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப நேரத்தோட நாங்க படுத்தோன்னு சொன்ன தஹஜ்ஜுக்கு எழும்ப முடியாது. யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு அமைப்பை கொண்டு வாங்க. வெறுங்க முதலாவது இதுக்குள்ள காட்டுற அசிங்கத்தை தான் நான் காட்டுறேன். நான் போய் உட்காந்து பாக்குறேனே, ஏன்னா மவுத் இப்படி வந்துருச்சுன்னு சொன்னா
எனக்கு இப்படி நிலைமை வந்துருச்சுன்னு சொன்னா என்ன நடக்கிறது, வேண்டாம் இதை விட்டுருவோம்னு சொல்லி அதை வெறுக்கக்கூடிய ஒரு அம்சத்தை கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரோம்னு சொன்னால் நேர காலத்தோடு நாங்கள் தூங்கக்கூடிய பழக்கத்தை அமைச்சோன்னு சொன்னால் ஒன்று தஹஜ்ஜுக்கு எழும்பிடலாம், குறைஞ்சது சுபுவுக்கு சரி ஜமாத்துக்கு பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய பழக்கம் உருவாகும். அப்ப வீடுகளில் நாங்கள் தஹஜ்ஜத் தொழுதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய சொல்கின்றார்கள், ஆண்களை பொறுத்தவரை உங்களுடைய வீடுகளில் சுன்னத்தான தொழுகைகளை வீடுகளில் தொழுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன், யார் சுன்னத்தான தொழுகைகளை வீடுகளில் தொழுகின்றாரோ அந்த வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வருது, ரஹமத் வருதுன்னாங்க. இப்போ நாங்கள் ஆஃபீஸுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், அந்தந்த இடங்களை தொழுகிறோம், அது விதிவிலக்கு. வீடுகளில் இருக்கிற நேரத்தில் பாங்கு சத்தம் கேட்குதா உடனே வீட்டை ஒழு செஞ்சுட்டு, உதாரணத்துக்கு லோகருடைய நேரம்டா லோகருடைய சுன்னத்தை வீட்டில் தொழுவுங்க. அப்ப தொழுகிற நீங்க நினைக்கணும் ஹதீஸ, வீட்டுல சுன்னத் தொழுதா அல்லாஹ்வுடைய ரஹமத் அருள் வருது, இப்ப இந்த வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கு நினைச்சுக்கிட்டே தொழுவுங்க. இறையச்சம் வரும், தக்வா வரும், உங்க உள்ளத்துக்கு மாற்று வரும். ஒவ்வொரு அமலையும் அப்படி நடைமுறைப்படுத்துங்க. அப்ப சுபூ தொழுகைய தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு, இப்ப சுபூ தொழுகையை பொறுத்தவரை ஒரு 25 நிமிடம் 30 நிமிடம் உங்களுக்கு தரப்படுது. அதிகாலை நேரம், அமைதியான நேரம். அப்ப தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு பாங்கு சொன்ன சத்தத்தை கேட்ட உடனே 2 ரக்காத் சுன்னத்தை வீட்டில் அமைதியா தொழுவுறது. தொழுதுட்டு அப்படியே ஒழுவோட வரது பள்ளிக்கு. ரசூல் என்ன சொல்றாங்க, பாங்கு சத்தம் கேட்டு யார் அழகான முறையில் வீட்டில் ஒழு செஞ்சு பள்ளிக்கு அடி எடுத்து நடந்து வராங்களோ ஒரு 8க்கு ஒரு பாவம் அளிக்கப்படும், ஒரு நன்மை எழுதப்படும். பள்ளிக்கு வாரணத்தை அந்த சிந்தனையோடு வாங்க. என்ற ஒவ்வொரு 8க்கும் ஒரு பாவம் அளிக்கப்படுது, ஒரு நன்மை எழுதப்படுது. அப்படி வாங்க, அதான் இறையச்சத்தை வளர்க்கும். சும்மா வேற யோசனை வராதிங்க. ஒரு 2 பேர் 3 பேர் வார நேரத்தில் பேசிட்டு வருவோம், தனிய வார நேரத்தை இந்த சிந்தனையோடு வாங்க. இப்படி நான் ஒழுவோடு நான் போகின்றேன் பள்ளிக்கு, எனக்கு ஒரு 8க்கு ஒரு நன்மை எழுதப்படுகின்றது, ஒரு பாவம் அளிக்கப்படுகின்றது. இப்ப நீங்க அப்படியே வீட்டில் சுன்னத்தை தொழுதுட்டீங்க, வாரீங்க, அடுத்தது என்ன, பள்ளிக்கு வந்தா தஹஜ்ஜத் தொழலாம். அப்ப சுபுவுல சரி ஒவ்வொரு நாளும் இந்த சுன்னாவை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் வாழ்க்கை அன்றாடம் அதிகமா இல்ல. ஆகவே இன்ஷா அல்லாஹ் இன்று வரக்கூடிய சுபுவில இருந்து தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழும்பி தஹஜ்ஜத்தையும் தொழுதுட்டு சுபுவுடைய சுன்னத்தையும் தொழுதுட்டு உளவோட பள்ளிக்கு வந்து ஜமாத்துக்கு முன்னால நடப்பதற்கு முன்னால தஹியத்துல் மஸ்ஜித் நான் தொழுவோம்டா, ஒரு நாளைக்கு ஒரு தொடரத்தில் அந்த சுன்னா நிறைவேற்றக்கூடிய ஒரு பழக்கத்தை அமைச்சுக்கொள்ளலாம். ஏனைய வக்தை பொறுத்தவரை குறுகிய நேரம், ஒரு 10 நிமிஷம். அப்ப அந்த தொழுடைய சுன்னத் தொழுவதற்கு மட்டும்தான் சில நேரங்களை இடம் தரும். நேரத்தோட பள்ளிக்கு வந்துட்டேன்னு சொன்னால் அப்ப முதலாவது தஹியத்துல் மஸ்ஜித் 2 தொழுதுட்டு லோகர்ண்டா லோகடைய சுன்னத்தை தொழலாம், ஒரு 10 நிமிஷம் இருக்கிறாருன்னு சொல்லி. சில நேரங்களில் இடம் தரலைன்னு சொன்னால் அந்த தொழுகைக்குரிய சுன்னத்தை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே சுபுக நீங்க டாக்கெட் வைங்க, சுபுவுடைய அந்த நேரத்தை நீங்க குறி வைங்க. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் சுபுகுல நான் வந்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழணும். இந்த அமல்கள் மூலமாக தான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். ரசூல் அப்படிதான் சொல்றாங்க. நீங்க ஃபர்ல் அல்லாத சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை நீங்க செய்யற நேரத்தில் நீங்க அல்லாஹ்வின் பக்கம் ஒரு சான் நெருங்கினால் அல்லாஹ் ஒரு முலம் நெருங்குறான். நீங்க ஒரு முலம் நெருங்கினால் அல்லாஹ் ஒரு பாகம் நெருங்குகின்றான். நீங்க ஒரு பாகம் நெருங்கினால் நீங்க நடந்து சென்றால் அல்லாஹ் ஓடி வருகின்றான். ஹதீஸை பார்க்கிறோமா இல்லையா? இங்க நீங்க யோசிச்சு பாருங்க, யாரு கூட எங்க பக்கம் வாரான், நாங்க கொஞ்சம் போனா அல்லாஹ் ஃபாஸ்டா வாரோம். அல்லாஹ் எங்க விஷயத்துல வேகமா தான் இருக்கிறான். அள்ளி அள்ளி தாரக்கூடிய விஷயத்துல, இரக்கம் காட்டக்கூடிய விஷயத்துல, அன்பு காட்டக்கூடிய விஷயத்துல தாராளமா இருக்கிறான். நாங்க கொஞ்சமான அல்லாஹ் வேகமா வாரான். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனக்கு நன்றி உள்ள அடையாளம் இருக்கக்கூடாதா? எனக்கு நீங்க நன்றி செலுத்தக்கூடாதா? ஹதீஸ் குர்ஆன் நாங்க பார்க்கிறோமா இல்லையா? உனக்கு 2 உதடுகளை தரவில்லையா, நாவை தரவில்லையா, பார்வையை தரவில்லையா, சிந்திக்கக்கூடிய இதயத்தை தரவில்லையா, மூளையை தரவில்லையா, உனக்கு அழகான உருவத்தை தரவில்லையா? எனக்கு நன்றி செலுத்தக்கூடாதா? அல்லாஹ் இதெல்லாம் சொல்லி காட்டி தான் கேட்கிறான். உனக்கு என்ன தந்திருக்கிறேன், என்ன தராம இருக்கிறேன், நீ எண்ணி பார்க்க முற்பட்டுவா என்று சொன்னால் உனக்கு தரப்பட்ட நியமத்துக்களை, உனக்கு தரப்பட்ட அருட்கொடைகளை எண்ணி முற்பட நீ ஆரம்பிப்பா என்று சொன்னா முடியாது. அந்த அளவுக்கு நான் அள்ளி அள்ளி வழங்கி இருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு நன்றி செலுத்தக்கூடாதா? கொஞ்சமா நன்றி செலுத்துகிறேன். கவலையோடு சொல்லக்கூடிய வசனமா இருக்கு. ஆதங்கத்தோடு சொல்றான், அடியார்கள் கொஞ்சம் தான் நினைக்கிறாங்க. நன்றி செலுத்தக்கூடிய மக்களை நாங்க மாறணும். அன்றாட செய்யக்கூடிய அவன் வேற ஒன்றும் இல்ல, பெருசா ஒன்றும் இல்ல. அன்றைக்கு அந்தந்த நேரத்தில் எதை செய்யணுமோ சரியா திருப்தியா நிறைவா செஞ்சா அது அல்லாவுக்கு போதும். அல்லாஹ் தங்களை அல்லாஹ் மக்களை எடுத்துக்கொள்வான், நெருக்கிக் கொள்வான். அவனுடைய அருள், அவனுடைய ரஹமத், அவனுடைய பாதுகாப்பு, அவனுடைய உதவி எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் அந்த ஹதீஸுடைய கடைசி வாசகம் சொல்லுது. இப்படி சுன்னத்தான அமல்கள் நெருங்கினால் இறுதியில் அவன் எதை கேட்டால் நான் கொடுப்பேன். அல்லாஹ் சொல்றான், எந்த பிரார்த்தனை கேட்டாலும் நான் அதை நிறைவேற்றுவேன், எந்த பாதுகாப்பை தேடினாலும் பாதுகாப்பை கொடுப்பேன். சொல்றானா இல்லையா?
எல்லாம் கேட்கிறோம், படிக்கிறோம், நடைமுறையில் கொண்டு வரணும். இதைத்தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. சஹாபாக்கிட்ட ஒன்றுமில்லாட்டி அமல்களை அன்றாடம் செய்வதன் மூலமாக, நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக தன்னை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக அடியாளாக உருவாயினார் என்று சொன்னால், அந்த நிலைக்கு நாங்களும் வர வேண்டும். முடியும் என்ற நிலைமைக்கு அதாவது ஷைத்தான் என்ன செய்வான், ஒரு வேலையை தந்துருவான். இப்படியா இல்லை, இதை செஞ்சுட்டு போமே, அதை செஞ்சுட்டு போவேன்னு சொல்லி கடைசியில் ஜமாத்துறை இல்லாம ஆக்குவான். அடே இப்போ பள்ளிக்கு போன வேலை இல்லை, ஜமாத்துறையும் முடிஞ்சிருக்கும், இப்போ என்ன சின்ன கொஞ்சம் லேட்டாக தொழுவோமே, அப்படியே நினைக்க வச்சு அந்த துணை இல்லாம ஆக்கிறோம். எந்த வேலை இருந்தாலும் வேண்டாம், ஹய்யால சலா ஹய்யால ஃபலான சத்தம் வந்துருச்சு, அல்லாஹ் பள்ளியை கூப்பிடுறான், வெற்றி பக்கம் அழைக்கின்றான், துளை பக்கம் அழைக்கப்படுகின்றது, பள்ளிக்கு போயிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஃபதுக்குருனி அதுக்கு இருக்கும், என்னை நினைங்க நான் நினைக்கிறேன். நாங்க எல்லாம் நினைக்கிறது இல்லை. நினைக்காம இருந்துட்டு கஷ்டம் வந்த பிறகு தான் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு துடிக்கிறது. அல்லாஹ் முதலாவது என்ன சொல்றான் தெரியுமா? என்னை நீங்க நினைங்க, நான் நினைக்கின்றேன். வலையில் ஷக்கர்த்துன் அஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தி நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன். வலையின் கஃபர்த்தும், நன்றி கெட்டவளாக நிராகரித்து நடப்பேன் என்று சொன்னால் இன்ன அதாபில ஷதீத். அல்லாஹ் அந்த வாசகத்தையும் கடுமையாக தான் சொல்றான். அந்த சொல்லையும் பாருங்க, ஷதீத் என்ன தண்டனை கொடூரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். எந்த வழியில வரும் யாரும் எதிர்பார்க்க முடியாது. அமல் விடயத்தில் அலட்சியமா இருக்கும் சொன்னால். எனவே அன்புக்குரியவர்களே, அன்றாட நாம் செய்து வரக்கூடிய அமல்கள் விடயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று பாருங்கள், அதாவது நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அமல்களை எப்படி உயிரோட்டம் உள்ள அமலாகவும் அதன் மூலமாக இறையச்சத்தை வளர்த்து அல்லாஹ்வின் பக்கம் நம்மளை நெருக்கமாக வைப்பது, அதை நினைவுபடுத்திக் கொண்டு வாருங்கள். அதே போன்று பாருங்கள், குர்ஆன் நாங்கள் பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா நபி மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய செய்தியை சொல்லி காட்டுகின்றான். இந்த ஸலவாத்து சொல்லக்கூடிய பழக்கம் மிக மிக குறைவாக தான் எங்கள்கிட்ட இருக்குது. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லி காட்டுகின்றான்? இன்னல்லாஹு மலாயிகத்து ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நானும் நபி மீது ஸலவாத்து சொல்கின்றேன், எனது படைப்பான மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்கின்றார்கள். விசுவாசிகளே, மக்களே, நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்க. இது அல்லாஹ்வுடைய ஆர்டர், அல்லாஹ்வுடைய கட்டளை. நாங்க சொல்றோம், அத்தியாயத்தில் ஓதுற நேரத்தில் அந்த ஸலவாத்து வருது. அதுக்குன்னு நேரம் எடுத்து, அது இல்லாத ஓய்வான நேரங்கள்ல ஸலவாத்து சொல்கின்றோமா? அன்றாடம் சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைக்கணும். நபி மீது ஒவ்வொரு நாளும் 10 தடவை, ஒரு 20 தடவை, 30 தடவை சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைக்கணும். குறைவு இல்ல, கொண்டு வாங்க. நீங்க இந்த அமலை இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தானா வரும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வரும், அல்லாஹ் எங்களுடைய தவா தானா வளர்ப்பான். நாங்க சரியா இருப்போம்னு சொன்னா அல்லாஹ் எங்க விஷயத்துல தானா தண்ணியை ஊற்றி வளர்க்க வைப்பான். அன்புக்குரியவர்களே, இப்ப ஸலவாத்துகளை நபி மீது அதிகமாக சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கணும். இப்ப ஸலவாத்து சொல்லுறது சும்மா சொல்லாதீங்க. அதுக்கு சொல்லப்பட்ட சிறப்பு என்ன? ஒரு தடவை சொன்னால் அல்லாஹ் 10 தடவை சொல்றான். அப்ப அதை நினைக்கிறேன், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸலவாத்து சொல்லிட்டேன், அல்லாஹ் என் மீது 10 தடவை ரஹ்மத் செஞ்சுட்டான். அந்த எண்ணத்தோடு என்ன செய்ய வேண்டும்? நபி மீது அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கணும். குற்றம் சுமத்துவார்கள், இவர்கள் ஸலவாத்து சொல்லாத பாட்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்த போய். ஸலவாத்து சொல்லாத பாட்டின்னா நாங்க சொல்றோம் ஸலவாத்து இல்லைன்னு. என்ன ஸலவாத்து இல்ல? இந்த 40 ஸலவாத்து எழுதி வச்சிருக்காங்களே அது இல்லைன்னு சொல்றோம். அதே போல வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய ஸலவாத்து எழுதி வச்சிருக்காங்களே, எழுதி வச்சு ஓதுறாங்களே, அந்த ஸலவாத்து இல்லைன்னு சொல்றோம். அதே போன்று ஒரு தடவை சொன்னா 1000 தடவை சொன்னது சமண்டு. ஒருத்தன் சொன்னா ஒரு தடவை சொன்னா 100 தடவை. நீ அப்படி சொல்றியா? நாங்க அதை விட பெருசா சொல்லுவோம். ஒரு தடவை சொன்னா 1000 தடவை சொன்னது சமன், அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க ஸலவாத். அந்த ஸலவாத்து இல்ல. ஸலவாத்து நாரியா, அப்படி ஒரு ஸலவாத்து இல்ல. இப்ப எந்த ஸலவாத்து இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த ஸலவாத்து இருக்குது. அதை நாங்கள் நியமமா ஓதணும், தொடராக ஓதணும், நிறைவாக ஓதணும். அதை நாங்கள் வலியுறுத்துறோம். ஆகவே நாங்கள் கூடுதலாக நபி மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக் கொள்வதோட சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த இன்பத்தை பூர்ணமாக அனுபவிக்கிறோம். சுருக்கமாக சொல்ல நேரம் முடிய போகுது, நீண்ட தலைப்பு உண்டு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அன்றாட வாழ்க்கை இஸ்லாம் என்று சொன்னால் அன்றாடம் கணவன் மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும், அது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு. அன்றாடம் பிள்ளைகளோடு எப்படி நடக்க வேண்டும், அது அப்படி நீண்ட தலைப்பு. ஆகவே அமல் என்ற அடிப்படை மட்டும் எடுத்துக்கிறேன். அன்றாடம் நாம் செய்யக்கூடிய அமல்களை எப்படி ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு அமலாக மாற்றிக்கொள்வது, அதைத்தான் நிறுவனத்துக் கொண்டே வரேன். இப்போ நாங்கள் ஒழு செய்கிறோம். ஒழு செய்கிற நேரத்தில் நிறைய நாங்கள் பேசி ஒழு செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். கட்டாயம் தவிர்த்து கொள்ளுங்க. ஏண்டால் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒழு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் செஞ்ச பாவங்கள்லாம் அப்படி வெளியே போகுது, அதை நினைங்க. முகத்தை கழுவுற நேரத்தில் கண்ணால் பார்க்கப்பட்ட பாவங்கள் எல்லாம் அப்படியே வெளியே போகுது, அதை நினைச்சுக்கிட்டு ஒழு செய்யுங்க. கையை கழுவும் போது கையினால் செய்த பாவங்கள் எல்லாம் நகக்கண் வழியாக அப்படியே வெளியேறுது, அப்படி நினைச்சுக்கிட்டு ஒழு செய்யுங்க. காலை கழுவும் போது பாவத்துக்காக நடந்தேன் அல்லவா,
அந்த பாவங்கள் அப்படியே கழியப்பட்டு வெளியே போகுது அப்படி நினைச்சிட்டு ஒளி செஞ்சு பாருங்க. அந்த ஒளியில ஒரு உயிரோட்டத்தை நீங்க பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் ஒரு இறையச்சம், தக்வா, இஹ்லாஸ், பயபக்தி வளரக்கூடிய அம்சத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஒளி செஞ்சிட்டீங்களா? அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, துஆ ஓதுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சொன்னா என்ன? சும்மா நாங்க ஓதுறோம் தான். ஒளி செஞ்சு முடிஞ்சவனா ஆட்டோமேட்டிக்கா தானா வருது. சிந்திக்கணும், இதை சொன்னா என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுவனத்துடைய 8 வாசல் திறக்கப்படும், நாடிய வாசல் நீங்க நுழைஞ்சு கொள்ளுங்கன்றாங்க. அப்படி ஒரு ஃபீலிங்கை கொண்டு வரணும். சொர்க்கத்துக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வை நீங்க கொண்டு வாங்க. அப்ப இறையச்சத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அமல் விஷயத்துல உங்களுக்கு ஆர்வம் வரும். எப்படி? இப்படி நினைச்சா ஒளி செஞ்சுட்டு ரசூல் என்ன சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்குது. பேரையும் சொல்றாங்க, 4 பேர் வந்து ஹதீஸ்ல வருது. எப்படி? பாபு சதக்கான் இருக்குது. யாரெல்லாம் உலகத்துல வாழ்ற நேரத்தில் வாரி வழங்கினார்களோ, அல்லாஹ்வுக்காண்டி அள்ளி கொடுத்தார்களோ, அவர்கள் அந்த பாபு சதக்கா என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். பாபு சலா என்று இருக்கின்றது சுன்னத்துக்கு வாசல். யாரெல்லாம் தொழுகையை பூர்ணமாக நிறைவாக அல்லாஹ்வுக்காண்டி தொழுதார்களோ அவர்கள் அந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். பாபுல் ஜிஹாத் என்று இருக்குது. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் களத்தில் இறங்கி யுத்தம் செய்தார்களோ, அதற்கு உதவி செய்தார்களோ, அவர்கள் அந்த வாசல் வழி அழைக்கப்படுவார்கள். பாபு ரையான், ரமலான் காலை நோன்பு பிடித்தவர்கள் அந்த வாசல் வழி அழைக்கப்படுவார்கள். இந்த செய்தியை சொல்ற நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர், ஒரு அடியார் தான் விரும்பிய வாசல் நுழைய முடியுமா? முடியும். அதில் நீங்கள் ஒருவராக இருக்கணும்னு ஆசை வைக்கின்றேன், நான் எதிர்பார்க்கின்றேன். முடியும். அந்த முடியும் என்ற செய்தியத்தை அந்த ஒழுவுக்கு பிறகு, ஒழு செய்ததுக்கு பிறகு சொர்க்கத்தினுடைய 8 வாசல் திறக்கப்படும், நாடிய வாசல் நீங்க நுழையலாம்னாங்க. அப்ப நாங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப சுபுவுக்கு ஒழு செய்யணும் வச்சுக்கிறேன். ஒழு செஞ்சுட்டு இந்த துவா ஓதுன உடனே இப்ப நான் பாபு சலா வழியாக சொர்க்கத்துக்குள்ள போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஒரு ஃபீலிங். சஹாபாக்கு அப்படி நினைச்சாங்க, சொர்க்கத்துடைய வாசம் வருதுன்னு சொர்க்கத்துக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால தான் ஈமான்ல உறுதியா இருந்தாங்க. எதற்கு? அல்லாஹ்வுக்கான எதையும் செய்ய துணிஞ்சாங்க. அப்படி அனுபவிச்சாங்க. உலகத்திலேயே சொர்க்கத்தை அனுபவிச்சாங்க. சொல்ல எதிர்ந்த இன்பத்தை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து காட்டினாலும் உலகத்திலேயே அனுபவிச்சாங்க. அப்படி நாங்க ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வை கொண்டு வரணும். அப்போ உதாரணத்துக்கு சுபூ தொழுகைக்கு ஒளி செஞ்சுட்டு இந்த துஆ ஓதுறேன்னா இப்ப நான் பாபு சலா வழியா சொர்க்கத்துக்குள்ள போறேன், லுஹருக்கு பிறகு பாபு சதக்கா வழியா போறேன் நினைச்சுக்கணும். சும்மா நினைக்கிறது அந்த ஈமான் அதிகரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி. அப்ப அசர்ல பாபு ஜிஹாத் வழியா போறேன், அதே போல மாரிவுக்கு பாபு ரையான் வழியா போறேன். இதுல இன்னொரு நிலைமை என்ன தெரியுமா? அப்ப அடிக்கடி நினைக்கிறதுனால இந்த பேரு மறக்காது. இந்த சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்குது. இந்த 4 பேர் எப்ப எங்களுக்கு மறக்காது. எங்களோட புள்ள வந்து கேட்டாலும் டக்குன்னு சொல்லிடுவோம், அம்மா ஒரு கேள்வி வந்திருக்குது, வாப்பா ஒரு கேள்வி வந்திருக்குது, இந்த எப்படி வாப்பா இந்த சொர்க்கத்தை பேரை கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் நிலுங்கம்மா மூளையை கோல் எடுத்து கேட்கிறேன். அந்த இதெல்லாம் கேட்க மாட்டோம். பட்டு நாங்களே சொல்லிடுவோம். எப்ப? வாழ்க்கையில அன்றாட இஸ்லாத்து நடைமுறையில் இருக்கும்னு சொன்னா. அப்ப இப்படி ஒரு உணர்வை நாங்க கொண்டு வருவோம் என்று சொன்ன அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக இந்த அமல்கள் மூலமாக உள்ளத்தில் இறையச்சம் கூடிக்கொண்டே போகும், தக்வா கூடிக்கொண்டே போகும். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லி காட்டுகின்றான்? வமை யத்தகில்லாஹ் யஜ்அல்ஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறார்களோ, இறையச்சத்தோடு வாழ்கின்றார்களோ, அப்ப இறையச்சம் எப்போ வரும்? இறையச்சம் வாபாண்டா வராது, நாங்க தான் வர வைக்கணும். மயிலே இறகு போண்டா போடாது, புடிங்கி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்க அமல்களுக்கு நாங்க எங்களை அர்ப்பணிக்கணும். போவோம் சரி வராது, செய்வோம் சரி வராது, போய் அர்ப்பணிக்கணும். எங்களை நாங்களே வற்புறுத்தி அந்த அமலுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். கொடுத்து பழக்கக்கூடிய நேரத்தில் அந்த உள்ளம் பக்குவப்பட்டு விடும், பண்பட்டு விடும். அப்ப அதன் மூலமாக தொடராக நிறைவாக அமல் செய்வதற்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். இந்த அமல்கள் மூலமாகத்தான் இறையச்சம் வளரும். அப்ப இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் இறையச்சத்தோடு தக்வாவோடு பயபக்தியோடு இருக்கின்றார்களோ அவளுக்கு நாங்கள் பல வழிகளை காட்டிக் கொடுப்போம். வயர்சுக்கு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நினையாத புறத்தில் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்போம். ரிஸ்க் என்று சொன்னால் மனிதனுக்கு என்ன தேவையோ அனைத்துக்கு ரிஸ்க் தான், அனைத்தையும் நாங்கள் கொடுப்போம். வமை யத்தவக்கல் அலல்லாஹ். யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கின்றாரோ ஃபஹுவ ஹஸ்புஹ். அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவன் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோமா இல்லையா? இப்படியான வசனங்களை வச்சு நாங்கள் சந்தோஷம் அடையணும். அடே அல்லாஹ், நான் தக்வாவுடைய அடியானாக என்னை மாற்றிக்கொண்டு அல்லாஹ் எனக்கு எல்லாம் தாரண வாக்களிக்கின்றானே, அது ஒன்றே போதும். அப்ப தக்வாவுக்கு அடிப்படை இந்த அமல் தான். அன்றாடம் செய்யக்கூடிய அந்த அமல்களை நிறைவாக நான் செய்வேன் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியானாக மாற முடியும் என்ற அடிப்படையில் அமல்களை செய்ய வேண்டும். அதே போன்று பாருங்கள், தூங்க போகின்றது. இது நீண்ட தலைப்புண்டு. நான் அதை ஆரம்பத்திலே சொன்னேன். அன்றாட வாழ்வு இஸ்லாத்தை பொறுத்தவரை நீண்ட நேரம் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பேச வேண்டிய ஒரு தலைப்புண்டு. அப்ப அமல் என்ற ஒரு பகுதியில் அதுவும் இந்த 1 மணி நேரத்தில் ஒரு சின்ன உங்களை சிந்தனைக்காக வேண்டி ஒரு வழிகாட்டியாகத்தான் இதை சொல்லி காட்டிக் கொண்டு செல்கின்றேன். இறுதியாக நாங்கள் தூங்க போறோம்.
இன்றைக்கு நாங்கள் தூங்குறோம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயத்தையும் கவனத்தில் எடுங்க. இன்னைக்கு தூங்குற ஒழுங்குமுறை நிறைய எல்லாம் படிச்சுக்கிறோம். அதை நடைமுறைப்படுத்த ஆசைப்படணும். நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், நான் சுன்னாவை உறுதியாக பின்பற்றேன்னு சொன்னால் வாழ்க்கையில அப்படி நடைமுறைப்படுத்தணும். அன்றாட அந்த சுன்னாக்களை, இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய சுன்னாக்களை வாழ்க்கை நடைமுறைப்படுத்தணும். அப்ப இரவுல என்ன சுன்னா இருக்குது அதை நாங்க படிக்கணும், விளங்கணும். என்ன சொல்றாங்க? ஒழு செய்து கொள்ளுங்கள், தொழுகைக்கு ஒழு செய்வதை போல் நீங்கள் ஒழு செய்து கொள்ளுங்கள். இதுல ஒரு முக்கியம் என்ன தெரியுமா? உளவியல் சொல்லுது, நீங்க இரவுல தூங்குற நேரத்தில் காலை நல்லா கழுவிட்டு படுங்க. அது சுடுதண்ணியால கழுவிட்டு படுத்த நிம்மதியா தூக்கம் வருமா? ரசூல் 1435 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க. அதைத்தான் சொன்னாங்க உளவியல். ஒவ்வொரு ஹதீஸும் உளவியல் தான். நீங்க எந்த ஹதீஸ் எடுத்தாலும் அதுக்குள்ள உளவியல் இருக்கும். வெளியே காட்டினா அது உளவியல் தான். அப்ப ரசூலா ஏன் ஒழு செஞ்சுட்டு படுக்க சொன்னாங்க? தூக்கம் நிம்மதியா போகணும், நீங்க கஷ்டப்படக்கூடாது, சிரமப்படக்கூடாது, தூக்கத்தில் நிம்மதியா தூங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் என்ன சொன்னாங்க? முதலாவது ஒழு செய்யுங்க. அப்ப அது ஒரு வணக்கம், எங்களுடைய உடலுக்கு ஒரு ஆரோக்கியம், ஒரு நிம்மதிக்கான சொல்லித் தரக்கூடிய உளவியல் என்ற அடிப்படையில் வழிகாட்டுகின்றார்கள். அடுத்து என்ன சொல்றாங்க? சில துவாக்கள், சில திக்ருகள் இருக்கு. இப்ப அதையெல்லாம் ஓதணும். ஓதிட்டு என்ன சொல்றாங்க? வலது பக்கமாக, அதாவது வலது பக்கமாக ஒருங்கிணைச்சு சாய்ந்து படுத்துக் கொள்ளுங்கள். இதுலயும் ஒரு முக்கியமான ஒரு விஞ்ஞான உண்மை இருக்குது. ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னாங்க? ஏன்னா சும்மா சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றாங்கண்டா அதுக்குள்ள பலவிதமான ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் உள்ளடக்கப்பட்டதாகத்தான் சொல்வார்கள். அப்ப நாங்க விஞ்ஞானத்தை பார்க்கிற நேரத்தில் எங்களுடைய இதயம் இடது பக்கம் இருக்குது. அப்ப நாங்க இதுக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு ஓய்வு கொடுக்கணும், அது ரிலாக்ஸா இயங்குறதுக்காக வேண்டி நீங்க வலது பக்கம் படுத்துக்கிறீங்க. அது அதோட வேலையை அழகா செய்யும். இப்ப நான் குப்புற படுத்தேன்னா இது கொஞ்சம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கும். அப்ப எங்களுக்கு சில நேரம் மூச்சு தடுமாறும். அப்ப நெருக்க இதுக்கு கொடுக்க என்பதற்காக வேண்டி இருக்கலாம். நேரடி ஹதீஸ் இல்ல, அந்த ஹதீஸ் வச்சு நாங்க சொல்றோம். விஞ்ஞானத்தை அடிப்படை பார்க்க நேரத்தில் ஒரு ஆய்வை பார்க்கும் பொழுது அப்படி இருக்குது. அப்ப அந்த விஞ்ஞானத்தோடு இஸ்லாம் சொல்லுது, ஒன்று எங்களுடைய ஆரோக்கியம், அதை சரியா நடைமுறைப்படுத்தினா அது ஒரு வணக்கம். அதுக்கு முன்னால் இன்னொரு முக்கியமானது என்னது? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்லிக்கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லிக் கொள்ளுங்கள். இது சொன்ன என்ன சிறப்பு அதையும் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு அமலுக்கு சிறப்பு தெரிஞ்சுதான் நாங்கள் அமல் செய்யணும். அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஃபாத்திமாவே, நீங்க ரொம்ப வீட்டில் வேலை செய்றீங்க, நீங்க தான் தண்ணி எடுத்துட்டு வாரீங்க, ரொட்டி சோத்துக்கு மாவு படைறீங்க, கையெல்லாம் மரத்து போகுது, உங்களோட வாப்பாட்ட அடிமைகள் கிடைச்சிருக்கிறாங்க, ஒரு அடிமையை வேலைக்கு வாங்குனீங்கடா, உங்களுக்கு லேசா இருக்குன்னு தானே? சரின்னு போறான். போய் என்ன செய்யறாங்க? வாப்பாட கேட்கிறான். அது தந்தை என்ன சொல்றான்னு பாருங்க. இதை விட அழகான உங்களுக்கு சொல்லி தட்டுமா? வேலை லேசாகிறதுக்காக வேண்டி ஒரு அடிமையை கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, மகளே, இதை விட இலகுவான ஒன்றை, இலகுவாக்கக்கூடிய ஒன்றை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? என்ன யார சொல்லலாம், என்ன தந்தைன்னு கேட்கிற நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லிக் கொள்ளுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லிக் கொள்ளுங்க, அல்லாஹு அக்பர் 34 முறை சொல்லிக் கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுடைய பணிகளை லேசாக்குவான். இது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா மட்டுமல்ல, பொதுவாக ஹதீஸ்ல பொறுத்தவரை ஒவ்வொரு சஹாபாக்களை முன் வச்சு தான் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா முன் வச்சு இந்த செய்தியை சொல்லி தந்திருக்கான்னு சொன்னா, அப்ப தூங்குறதுக்கு முன்னால இதை சொல்லிக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கணும். அப்ப நாங்க நினைக்கிறோம், இன்னைக்கு நான் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொன்னேன், அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொன்னேன், அல்லாஹு அக்பர் 34 தடவை சொன்னேன், நிச்சயமாக நாளைக்கு என் வேலை பளு குறையும். அந்த நம்பிக்கையோடு படுக்கணும். நம்பிக்கை தான் முக்கியம். சும்மா படுத்தினா அதுவும் சரி வராது. நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிச்சயமாக நடக்கும் என்ற அடிப்படையில் இரவை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அதே போன்று காலை மாலை ஓதக்கூடிய அதுக்கார்கள், திக்ருகள் நிறைய நாங்கள் ஓதுவதே கிடையாது. அதே விடுபட்டு போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதையும் நாங்கள் ஓதக்கூடிய, குறிப்பா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் காலையில் செய்யுதுல் இஸ்திக்ஃபாரை, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வரக்கூடிய அந்த பிரார்த்தனையை, அந்த இஸ்திக்ஃபாரை காலையில் ஓதுகின்றாரோ, அவர் மாலை அடைவதற்கு முன்னால் மரணித்தால் சொர்க்கம் என்று சொல்றாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அது ஒரு சின்ன களிமாவை சொன்னா அன்றைக்கு மாலைக்கு இடையில மௌத்தா போன சொர்க்கமா? எத்தனை பேருக்கு பாடம்? சூனத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய இஸ்திக்ஃபார் எத்தனை பேருக்கு பாடம் இல்ல. மாலையில் ஓதினால் காலை அடைவதற்கு முன்னால் மரணித்தால் சொர்க்கம், எத்தனை பேரை ஓதுறோம்? பாடம் இல்ல. இது போல நாங்க பள்ளிகளை தொங்க போடணும். அப்படி சரி, பாடமாக்கட்டும்.
அப்படி சரி சுபூத்துக்கு போகும்போது பாடமாக்கி ஓதிட்டு போங்க. இன்னைக்கு நிறைய இதை தொங்கப்பட்ட நோக்கம் என்ன, சுன்னாக்கள் யாருக்கும் நடைமுறைப்படுத்துறாங்கன்னு சொல்வதற்காக வேண்டித்தான் இப்படி ஒரு நடைமுறை வந்துச்சு. காலை மாலை துவாக்களையும் இன்ஷா அல்லாஹ் அப்படி அடிச்சு போட்டாங்கன்னா உண்மையில் சுபூ தொழுது போற நேரத்தை அசர் தொழுகை போற நேரத்தையும் பார்த்து சரி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவாங்க. அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அது ஓதக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் காலையில் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 தடவை சொல்கின்றாரோ சொல்லணும் சுன்னா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்றதுக்கு 3 நிமிஷம் பிடிக்கும். யார் சொல்றாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தால் மன்னிக்கப்படும். அதே போல மாலையில 100 தடவை சொல்லணும். காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள்ல, திக்ருகள்ல, தஸ்பீஹ்ல இதெல்லாம் உள்வாங்குது. இப்ப இதெல்லாம் நாங்க சொல்றோமா? அதே போன்று சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர். யார் 10 தடவை சொல்கின்றாரோ அவர் ஒரு அடிமை உரிமை விட்டு நன்மை கிடைக்கும். இவ்வளவு ஒரு சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹ் தந்திருக்கிறாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, இப்படி நிறைய இது நீண்ட ஒரு தலைப்பு. ஒரு சுருக்கமாக சில வழிகளை காட்டியிருக்கிறேன். இதை செஞ்சா இது கிடைக்கும், இது செஞ்சா இது கிடைக்கும். அந்த உணர்வோடு அதை அப்படியே உள்ளுக்கு போய் நாங்கள் அனுபவிக்கணும். அதை அப்படியே நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வை நாங்கள் கொண்டு வரணும். சில வழிகளை காட்டி தந்திருக்கின்றேன். ஆகவே நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய அமல்களில் நிறைவாக செய்யக்கூடிய பழக்கத்தையும், அது செய்யக்கூடிய நேரத்தில் அதை அப்படியே அனுபவிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அந்த முழு நன்மையை பெற்றுக்கொண்டு இறையச்சத்தை வளர்ப்பதோடு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அமைத்துக் கொள்ளலாம். அதே போன்று இறுதியாக சொல்லி முடிச்சுக்கொண்டு இந்த அமல்களை எப்படி நடைமுறைப்படுத்தினால் பொதுவாக தொழுக எல்லாத்தையும் சரியா செய்யறோம். ஏன் நபி அவர்கள் ஸலவாத் சொல்றது, அதே போல சில திக்ருகள் தஸ்பீஹ்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த குறைவு. பொதுவாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் அமல்களோடு அமல்களை செய்யுங்கள். அமல் எனக்கா இருக்கிற உங்களுக்கு எல்லாம் பிஸி தான். இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டீங்கன்னா சாப்பாடுறதுக்கு நேரம் இல்லை. காலை சாப்பாடு காரில் போகும்போது, வேனில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, கோச்சில் போகும்போது அப்படியே தின்னுட்டு போறாங்க. ஏன்? சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. லஞ்ச் பகல் சாப்பாடு 3 மணி 4 மணி அப்படி போகுது. இரவு சாப்பாடு சில எடுக்கிறாங்க, இல்லாட்டி அதோட படுக்கிறாங்க. காரணம் என்ன? நேரம் இல்லை, வேலை பிஸி. அப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படித்தான், அமலுக்கும் அப்படிதான் காரணம். அதனால என்ன சொல்ல வரேன்றால், அமல் செய்யறதோடு அமல் செய்யணும். உதாரணத்துக்கு சுபஹ் தொழுகிறோம், ஒவ்வொரு தொழுகையும் நாங்கள் பள்ளிக்கு வாரோம். இந்த தொழுகைக்கு வார நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது. எதுக்கு? இந்த இப்படியான சவாத்தை சொல்றதுக்கு, சில திக்ர தஸ்பீஹ் செய்யறதுக்கு. ஏன்னா நாங்கள் அப்படி செஞ்சோம்னு சொன்னால் அப்ப அமல்களோடு அமல் செய்யற நேரத்தில் எங்களுக்கு இந்த பாரம் விளங்காது. உதாரணத்துக்கு சுபஹ் தொழுகைக்கு பிறகு சுபஹ் தொழுதுட்டு அதுக்கு ஓதக்கூடிய அதுக்கார திக்ல ஓதிட்டு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் மீது 3 தடவை ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக் கொள்ளுங்க. வளமையாக சுபஹ் தொழுகைக்கு பிறகு 3, லுஹர் தொழுகைக்கு பிறகு 3, அஸ்ர் தொழுகைக்கு பிறகு 3, இப்படி 5 வேளை தொழுகைக்கு பிறகு 3 சொல்லுவார் நேரத்தில் 15 தடவை சொல்லியாச்சு. 15 தடவை சொல்ல உட்கார்ந்தா தான் ஷைத்தான் காட்டுவான். 15 தடவை சொல்ல போறியா அப்படி பெருசா காட்டுவான். ஒரு 3 தடவை சொல்ல 1 நிமிஷம் பிடிக்காது. அதே போல லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ லா குல்லி ஷைஇன் கதீர் 10 தடவை சொன்ன ஒரு அடிமை உரிமை விட்டு நன்மை கிடைக்கும். சரியா 40 செகண்ட் பிடிக்கும். சில அமல்களை டைம் வச்சு நீங்க செஞ்சு பாருங்க. 40 செகண்ட்ல ஒரு அடிமையை உரிமை விட்டு நன்மை கிடைக்கும். அதை ஒரு 10 தடவை சொல்றது, மாஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு அடிமை உரிமை விட்டுட்டேன். இப்படி சில அமல்களை செஞ்சு வருவோம்னு சொன்னால் சுபஹுடைய நேரம் ரிலாக்ஸான நேரம். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி 100 தடவை உட்கார்ந்து சொல்லிட்டு போங்க. பள்ளியிலேயே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வளமையா டைம் எடுத்து, அதே போல அஸ்ர் தொழுகைக்கு வார நேரத்தில் மாலை நேரம் ஓதக்கூடிய துஆக்கள், திக்ருகள், தஸ்பீஹ்கள் அதை செஞ்சுட்டு நாங்கள் கலைஞ்சு போனோம்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லனா இல்லையா, காலையிலும் மாலையும் அல்லாஹ் நினையுங்கள், நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். இனி அன்புக்குரியவர்களே, இப்படி நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று வெளியில போற நேரம் வார நேரம், இப்ப நீங்க வீட்டுல இருந்து பள்ளிக்கு வாரண்டால் ஒரு 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டே வாங்க. தனிதானே வாரீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஷரீக லஹு சொல்லிட்டு வாங்க. உங்க வீட்டுல இருந்து பள்ளிக்கு வரதுக்கு இடையில ஒரு 3 அடிமை உரிமை விட்டுறீங்க. ஒரு 40 செகண்டா பள்ளிக்கு வரதுக்கு இடையில 3 அடிமை உரிமை நன்மை கிடைச்சது உங்களுக்கு. இப்படித்தான் அமல்களை வளர்க்கணும். பஸ்ஸில் போறோமா, வாகனத்தில் போறோமா, சில திக்ருகள் தஸ்பீஹ்கள் நாவில் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய பேர் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியே போற இடங்கள் விபத்துல மௌத்தா போனாலும் அல்லாஹ் நினைச்சுக்கிட்டே மௌத்தா போடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தரணும். இனி அன்புக்குரியவர்களே, எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அல்லாஹ் தஆலா நம் மனிதன் மன்னிக்க செய்வானாக. வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.